Hey, hi, hello everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? கிவ் ரீசன்ஸ் அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீனோட ஒன் ஷார்ட் ரிவிஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், உங்களோட ஜியாகிரஃபி டெக்ஸ்ட் புக் எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கில் நம்ம வந்து புக் இன்டீரியர் ப்ளஸ் புக் பேக் எல்லா கொஷின்ஸுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். கிவ் ரீசன்ஸ் அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இஸ் a வெரி வெரி சிம்பிள் பேட்டர்ன் தான். இன்னும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எக்ஸாமில் கேட்க போகிறது கிடையாது. பட் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, புக் இன்டீரியர்லேருந்து கிவ் ரீசன்ஸ் கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரிபடி பி ரெடி, ஆல் ஆஃப் யூ. And the PDF of this video will be available in the description. So link press பண்ணுங்க, PDF download பண்ணுங்க, get yourself benefited. 2 thumbnail rules நான் என்ன சொல்லுவேன், எவ்ரி வீடியோலையும் உங்களோட social hint notebook உங்கள் பக்கத்திலேயே இருக்கணும். Also you should be noting down the hints whatever I just say to you in the class. And the second point is, yes, you should read it along with me whenever I read. Okay? Yes. So India location relief drainage first chapter la Himalayas are called as young fold mountains அப்படினு கேக்குறாங்க. Why? So Himalayas அப்படிங்கறப்போ Himalayas வந்து very 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 young, ரொம்ப நியூவா ஃபார்ம் ஆன மவுண்டன். ஸோ அதனால தான் வந்து யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் மாதிரி கொடுத்துருங்க. நம்மளோட இந்தியா வந்து இட் வாஸ் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருந்த இந்தியா வந்து அப்படி நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் போய் அப்படி ஜஸ்ட் மோதும் போது தான் நம்மளோட ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்ச் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அப்போ தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. which is believed that இன்னமும் கூட 2 centimeter per year அந்த ரேட்டில் வந்து ஹிமாலயாஸ் க்ரோ ஆகிட்டு இருக்கு. Yes, it is a growing mountain. It is a very recently formed mountain. It is a young fold mountain. So Himalayas are young fold mountains because they have been formed only a few million years ago, and also they were formed because of the folding of Earth's crust due to tectonic activity. Okay, so tectonic activity தான் என்ன? Plate tectonics. Yes, உங்களுக்கு புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஸோ வெரி யங் ஃபோல்ட் மவுண்டன். நம்ம ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூ மில்லியன் இயர்ஸ் ஆகும். நமக்கு மில்லியன் இயர்ஸா அப்படின்னு தோணலாம். பட் a few million years ago அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப ரீசெண்ட்டுன்னு அர்த்தம். பில்லியன் ட்ரில்லியன் அந்த மாதிரி இயர்ஸ் ago அப்படின்னா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓல்டாக ஃபார்ம் ஆனது அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் மில்லியன் இயர்ஸ் முன்னாடி தான் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறதுனால ஹிமாலயன் ஒரு யங் ஃபோல்ட் மவுண்டன். 2 பிளேட்டும் உங்களுக்கு வந்து மோதும் போது, ஸோ லாரேஷியன் பிளேட்டில் அந்த கீழே லோரேஷியன் பிளேட் கோல்வானா பிளேட் இது ரெண்டுமே மோதும் போது உங்களுக்கு வந்துட்டு the Himalayan mountain is formed. Okay, so plate tectonics பற்றி உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டாக செப்பரேட் வீடியோவாக எடுக்கிறேன். பட் இப்போதைக்கு உங்களோட இமேஜினேஷனுக்கு ஏர்த்தில் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் இந்தியா இருந்தது, நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் நம்ம ஏஷியா கூட போய் மோதும் போது ஒரு நியூ ஃபீச்சர் ஃபார்ம் ஆச்சு, ஒரு நியூ ரிலீஃப், ஒரு நியூ லேண்ட் ஃபார்ம் ஆச்சு. அந்த லேண்ட் ஃபார்ம் தான் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Himalayas are young fold mountains because they have been found only a very few million years ago. And also they were formed because of the folding of the earth's crust. earthோட ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற லேயர் தான் crustன்னு சொல்லுவாங்க. அதில் நடக்கிற ஃபோல்டிங்கில் ஃபார்ம் ஆனது தான் ஹிமாலயன் மவுண்டன். பிளேட் டெக்டானிக்ஸ் தான் அந்த ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? earth's crust, டெக்டானிக் ஆக்டிவிட்டி, இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஆன்சரில் கண்டிப்பாக இருக்கணும். எவ்ரிபடி read it along with me. The Himalayas are young fold mountains because they have been formed only a few million years ago. Also, they were formed because of the folding of the Earth's crust due to tectonic activity. Okay, North Indian rivers are perennial. Perennial அப்படின்னா என்ன? Throughout the year உங்களுக்கு 365 டேஸும் வாட்டர் அங்கே அவைலபிளாக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட சவுத் இந்தியன் ரிவர்ஸ் எப்படி இருக்கும்னா வந்து ரெய்னி சீசனில் வாட்டர் நல்லா இருக்கும், சம்மர் சீசனில் வாட்டர் இருக்காது, வற்றி போயிடும். அதனால சவுத் இந்தியன் ரிவர்ஸ் எல்லாம் நான் பெரினியல் ரிவர்ஸ். நார்த் இந்தியன் ரிவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெரினியல் ரிவர்ஸ். எப்போவுமே 365 டேஸ் 24/7 வாட்டர் அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸ்லேருந்து கிளேஷியர்ஸ், அதாவது அந்த ஹிமாலயாஸில் இருக்கிற அந்த பனி, ஓகே, ஸோ பனி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க கிளேஷியர்ஸ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த கிளேஷியர்ஸ் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளோட நார்த் இந்தியாவில் இருக்கிற ரிவர்ஸ் எல்லாத்துலேயுமே வாட்டர் அவைலபிலிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கிளேஷியர்ஸ் கண்டினியூஸாக சம்மர் சீசனாக இருந்தால் இப்படி மெல்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து வற்றி போகவே போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 365 டேஸும் வாட்டர் இருந்துக்கிட்டே இருக்கும் ரிவரில் அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? பெரினியல் ரிவர். ஓகே, most of the North Indian rivers are perennial. It means throughout the year they have water. Okay, these rivers receive water from rain as well as from melted snow
from the lofty Himalayan mountains. Loftyனா வந்து அப்படியே நல்லா ஹைட்டாக லார்ஜாக மெக்னானிமஸாக இருக்குல்ல, நிறைய பீக்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து லாஃப்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல். ஏன்? இட் மீன்ஸ் தே ஹாவ் வாட்டர் த்ரூ அவுட் த இயர். பெரினியல்னா என்ன அர்த்தம்? வாட்டர் எப்போவுமே இருக்குன்னு அர்த்தம். ஏன் பெரினியலாக இருக்குது? These rivers receive water from rain as well as from melted snow from the lofty Himalayan mountains. Okay? Chota Nagpur Plateau is rich in mineral resources. So Chota Nagpur Plateau region அப்படினாலே மினரல்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஏன் அப்படின்னா this region is a part of the ancient Gondwana region. So Chota Nagpur Plateau is rich in mineral resources like iron and coal. Okay? ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். லாரேஷியா லேண்ட், கோண்ட்வானா லேண்டுன்னு 2 லேண்ட் ஃபார்ம்ஸாக இருந்துச்சு முன்னாடி, வெரி லாங் அகோ. ஓகே, ஸோ அந்த லேண்ட் ஃபார்ம்ஸாக இருந்தப்போ கீழே கோண்ட்வானா லேண்டோட ஒரு பார்ட்டு தான் வந்து நம்மளோட சோட்டா நாக்பூர் பிளாட்டூ, விச் இஸ் வெரி ரிச் இன் மினரல்ஸ். ஓகே, எவ்ரிபடி ரீட் இட் அலாங் வித் மீ. திஸ் ரீஜன், இந்த லாரேஷியா லேண்ட், கோண்ட்வானா லேண்டெல்லாம் இன்னமும் உங்களுக்கு தெரியலன்னா இட் இஸ் டூ பேட். இது நம்ம 5th ஸ்டாண்டர்ட்லேயே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, this region is a part of the ancient Gondwana region. So Chota Nagpur Plateau is rich in mineral resources like iron ore and coal. Okay, so எனக்கு இந்த plate tectonics பற்றி தெரியணும், இன்னும் இந்த Laurentian land, Gondwana land எப்படி Himalayas ஃபார்ம் ஆச்சு, இது எல்லாமே தெரியணும் அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பப்ளிக் எக்ஸாம் ரஷ் எல்லாம் போனோடனே செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு ஒரு அனிமேட்டட் வீடியோ மாதிரி கூட ட்ரை பண்ணி ஐ வில் ரிலீஸ். ஓகே, பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கமெண்ட். ஓகே, the great Indian desert is called Marusthali. So Indian desertனா என்ன? Thar desert. அதே மருஸ்தாலின்னு கூப்பிடுறாங்க. The Thar desert, also known as the Great Indian Desert, is a large arid region in the northwestern part of the subcontinent of India that covers an area of 2 lakh square kilometers and forms a natural boundary between இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நேச்சுரல் பவுண்டரியாக தார் டெசர்ட் இருக்கிறதுனால அதை வந்து மருஸ்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ குவிக்காக ஒரு 1 ஷாட் தான் இது. டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருக்கலாம். மருஸ்தால் மீன்ஸ் சாண்ட் டியூன். மருஸ்தால்னா என்ன? சாண்ட் டியூன். ஓகே, சாண்ட் டியூனா சாண்ட் அப்படி மண்ணில் அப்படி ட்ரையாங்கிளாக குமிஞ்ச மாதிரி டெசர்ட்டில் இருக்கும்ல. இட் இஸ் கவர்ட் இன் த ஈஸ்டர்ன் போர்ஷன் ஆஃப் த கிரேட் இந்தியன் தார் டெசர்ட் இன் வெஸ்டர்ன் ராஜஸ்தான். இட் எக்ஸ்டென்ஸ் ஓவர் 24,000 square miles of North India of the Loni River. Okay, ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷினும், அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கலாம். மற்றபடி டக்குன்னு அடுத்தது போயிட்டே இருக்கலாம். ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் கால்ட் அஸ் 7 sisters. ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அசாம், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம். ஸோ அந்த அருணா மாமின்னு சொல்லி ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். ஓகே, ஸோ அவங்க எல்லாமே வந்து 7 sistersன்னு சொல்கிறாங்க. The eastern states in India are the continuous 7 states. Assam, Arunachal Pradesh, Nagaland, Mizoram, Manipur, Tripura and Meghalaya. So இது எல்லாமே வந்து கண்டினியூவஸான ஒரு 7 states. இந்த 7 states வந்து a paradise unexplored. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத, இன்னும் போய் என்னன்னு கண்டறியாத ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேம்டு பை த ஜேர்னலிஸ்ட் 𝑗்யோதி சால்கியா in 1972 during the inaugural foundation of Northeast states. The river Godavari is often referred to as Vidaganga. ஸோ உங்களுக்கு வந்து கங்கா ரிவர் இருக்குது. நம்மளோட சவுத்தில் இருக்கிற கோதாவரி ரிவரை விருதகங்கான்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கோதாவரி இஸ் த இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப்டர் கங்கா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் போடுறீங்க. கங்காக்கு அப்புறம் செகண்ட் லாங்கஸ்ட் என்னது? நம்மளோட கோதாவரி தான். அதனால விருதகங்கான்னு சொல்கிறாங்க. இட் ரைசஸ் ஃப்ரம் த ஸ்லோப்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் இன் த நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. இட் கவர்ஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் as the Ganga does because of its large size and extent among the peninsular rivers. The river Godavari is often referred to as Vidaganga. Okay, so Godavari is the, everybody read it along with me. Godavari is India's second longest river after Ganga. Clear? It rises from the western Ghats in the Nasik district of Maharashtra. It covers a large number of states as Ganga does. Because of its large size and the extent among the peninsular rivers,
River Godavari is often referred to as Vidaganga. Okay. Yes. So first lesson oda distinguish between பார்த்தலாம் Himalayan rivers க்கு peninsular rivers க்கு என்ன difference ன்னு கேட்டிருக்காங்க. So உங்களுக்கு இது பாயிண்ட்லாம் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லார்ஜ் எக்ஸ்டென்ட்டா நிறைய ஸ்டேட்ஸ் கவர் ஆகுறதுனாலையும் அதே மாதிரி வந்து அதோட லார்ஜ் சைஸ்னாலையும் அதோட ரிவர் பேசின்னாலையும் அதை வந்து விருதகங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கங்காக்கு அப்புறம் இருக்கிற ஒரு லாங்கஸ்ட் ரிவர் வந்து இந்தியாவில் கோதாவரி தான். இது ரெண்டு தான் நம்மளோட மெயின் ரீசன்ஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ். ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனின்சுலர் ரிவர்ஸ். ஹிமாலயன் ரிவர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஹிமாலயஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெனின்சுலர் ரிவர்ஸ் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது? வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது. ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் அதாவது நார்த் இந்தியன் ரிவர்ஸ் எல்லாமே பெரினியல் இன் நேச்சர். பெரினியல்னா என்ன? 24/7 365 days in the year வாட்டர் அவைலபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஹிமாலயாஸ்லேருந்து கிளேஷியர் மெல்ட் ஆகிட்டே இருக்குது. அது வந்து வாட்டர் அவைலபிலிட்டியை சஸ்டெயின் பண்ண வைக்குது ஹிமாலயாஸில், அந்த நார்த் இந்தியன் ரிவர்ஸில். நான் பெரினியல் இன் நேச்சர் பெனின்சுலர் ரிவர்ஸ். சவுத் இந்தியாவில் இருக்கிற ரிவர்ஸ் வந்து சம்மர் சீசன் அப்போ வாட்டர் வற்றி போயிடும், ரெய்னி சீசன் அப்போ நல்லாவே வாட்டர் இருக்கும். அதனால நான் பெரினியல் இன் நேச்சர். லாங் அண்ட் வைட். ஹிமாலயன் ரிவர்ஸ் நல்லா லாங்காகவும் வைடாகவும் இருக்கும். பெனின்சுலர் ரிவர்ஸ் சவுத் இந்தியாவில் இருக்கிற ரிவர்ஸ் வந்து ஷார்ட் அண்ட் நேரோ அப்படி. ஸோ நீங்கள் ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனின்சுலர் ரிவர்ஸ் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட ஆப்போசிட் தான் இது. ஒரு சைடு இருக்கிற பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதோட ஆப்போசிட் தான் இன்னொரு சைடு இருக்கிற பாயிண்ட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ் அந்த பேர்லேருந்தே தெரியுது, ஒரிஜினேட் ஃப்ரம் த ஹிமாலயாஸ் எழுதிக்கலாம். ஹிமாலயன் ரிவர்ஸ்னால் ஹிமாலயாஸ்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது. பெனின்சுலர் ரிவர்ஸ் வந்து எந்த ஒரு மவுண்டன்லேருந்து தான் எப்போவுமே ஒரு ரிவர் ஸ்டார்ட் ஆகி வரும். ஸோ நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன் ரேஞ்சிலேருந்து பெனின்சுலர் ரிவர்ஸ் எல்லாமே ஒரிஜினேட் ஆகி வருது. பெரினியல் இன் நேச்சர், நான் பெரினியல் இன் நேச்சர். ஹிமாலயன் ரிவர்ஸ் எல்லாமே வந்து பெரினியல் இன் நேச்சர். உங்களுக்கு 24/7 365 days வாட்டர் அவைலபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். பெனின்சுலர் ரிவர்ஸ் வந்து ரெய்னி சீசன் அப்போ மட்டும்தான் வாட்டர் இருக்கும், சம்மர் சீசன் அப்போ வற்றி போயிடும். நான் பெரினியல் இன் நேச்சர். லாங் அண்ட் வைட் ரிவர்ஸாக இருக்கும் ஹிமாலயன் ரிவர்ஸ், ஷார்ட் அண்ட் நேரோவாக இருக்கும் பெனின்சுலர் ரிவர்ஸ். கிளியரா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே உங்களுக்கு வந்து போதுமானது. உங்களோட டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 2 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா இந்த சைடு 3 பாயிண்ட், இந்த சைடு 3 பாயிண்ட் நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க்ஸ் அதை கொடுத்துருவாங்க. ஸோ 5 மார்க்ஸில் இன்கேஸ் இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் 2 சைடு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மிடில் அண்ட் லோவர் கோர்சஸ் ஆர் நேவிகபிள். ஸோ ரிவரில் பார்த்தீங்க நம்மளோட ஹிமாலயன் ரிவர்ஸில் மிடில் கோர்ஸு, லோவர் கோர்ஸு, இந்த 2 கோர்ஸ் ஆஃப் த ரிவர் வந்து போட்டெல்லாம் போகலாம், நேவிகேட் பண்ணலாம். பட் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற பெனின்சுலர் ரிவர்ஸ் வந்து நேவிகேட் பண்ண முடியாது, நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன். ஸோ சவுத் இந்தியன் ரிவர்ஸ் ஏன் பெனின்சுலர் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு தெரியும்ல? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். ஹைட்ரோ பவர் அந்த ரிவர் நல்லா ஃபோர்ஸாக கீழே விழுந்து கீழே மோட்டாரை செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மோட்டார் ரொட்டேட் ஆகி வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் பண்ணுற ஹைட்ரோ பவர் ஜெனரேஷனுக்கு பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்மளோட ஹிமாலயன் ரிவர்ஸில் சூட்டபிள் கிடையாது, அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். பட் பெனின்சுலர் ரிவர்ஸில் ஹைட்ரோ பவர் ஜெனரேட் பண்ணலாம், சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். ஓகே, கிளியர் எவ்ரிபடி? எஸ். Western Ghats and Eastern Ghats. This is very important question. கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். ஸோ Western Ghats, okay, Western Ghats form the western edge. So Western Ghats-நாலே it forms the western edge of the peninsular plateau. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு இருக்கிறதுனால வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலர் பிளாட்டோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டுமே பெனின்சுலர் இந்தியாவில் தான் இருக்குது. எஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் இந்தியா, பெனின்சுலர் இந்தியா இருக்குது அப்படின்னா, ஸோ ஹியர் யூ வில் ஹேவ் த Western Ghats, here you will have the Eastern Ghats. Western Ghats and Eastern Ghats உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ரெண்டுமே பெனின்சுலர் இந்தியாவில் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலர் பிளாட்டோ, ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலர் பிளாட்டோ. ஓகே, இட் ரன்ஸ் parallel to அரேபியன் கோஸ்ட். அரேபியன் கோஸ்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், பே ஆஃப் பெங்கால். ரைட். ஸோ இப்போ நம்மளோட இந்தியா இங்கே இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் யுவர் பே ஆஃப் பெங்கால் ஹியர், அரேபியன் கோஸ்ட் ஹியர். எஸ்.
ஸோ பே ஆஃப் பெங்காலுக்கு பேரலாக இருக்கிறது ஈஸ்டர்ன் காட்ஸ், அரேபியன் சீக்கு பேரலாக இருக்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகே, எஸ். they are continuous range. நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸான ரேஞ்ச். they are not continuous range, they are dissected by east flowing rivers. ஆனைமுடி is the highest peak, மகேந்திரகிரி is the highest peak. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து கண்டினியூஸ் ரேஞ்ச், ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். ஆனைமுடி தான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் ஹையஸ்ட் பீக்கு, மகேந்திரகிரி தான் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் ஹையஸ்ட் பீக்கு. ரைட்டா? எஸ். So everybody read it along with me. Western Ghats forms the western edge of the peninsular plateau. Eastern Ghats form the eastern edge of the peninsular plateau. Western Ghats பார்த்தீங்கன்னா அரேபியன் சி, இப்போ அரேபியன் சி இங்கே இருக்குன்னா அரேபியன் சீக்கு பேரலாக போகிறது தான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸு. அதே மாதிரி பே ஆஃப் பெங்காலுக்கு பேரலாக போகிறது தான் ஈஸ்டர்ன் காட்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து பெனின்சுலார் அப்படின்னா வந்து 3 sides வாட்டர், அப்போ அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் 3 sides வாட்டர் கவராக இருக்கிறதுனால பெனின்சுலார் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்தியாவை. ஸோ பெனின்சுலார் இந்தியா பார்ட்டில் வெஸ்ட்டில் அரேபியன் சீக்கு பேரலாக அலைண்டாக போகிறது வெஸ்டர்ன் காட்ஸ், ரைட்டில் பே ஆஃப் பெங்காலுக்கு பேரலாக அலைண்டாக போகிறது ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து வெஸ்டர்ன் எட்ஜு, ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஈஸ்டர்ன் எட்ஜு. வெஸ்டர்ன் காட்ஸ் ஒரு கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன், ஈஸ்டர்ன் காட்ஸ் ஒரு டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ். ஏன்னா இடையில வந்து ரிவர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. கோதாவரி ரிவர், இந்த சைடு உங்களுக்கு வந்துட்டு காவேரி ரிவர், அந்த மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து நிறைய ரிவர்ஸ் ஃபார்ம் ஆகி வந்துட்டே இருக்கிறதுனால நம்மளோட ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். வெஸ்டர்ன் காட்ஸில் ஹையஸ்ட் பீக் ஆனைமுடி, ஈஸ்டர்ன் காட்ஸில் ஹையஸ்ட் பீக் மகேந்திரகிரி. Clear everybody? All of you read it along with me. Western Ghats form the, so இதே மாதிரி நீங்கள் டேப்லர் காலம் போட்டு தான் உங்களோட எக்ஸாமில் எழுதணும் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபார்ம் த வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலர் பிளாட்டோ, ஈஸ்டர்ன் காட்ஸ் ஃபார்ம் த eastern edge of the peninsular plateau. Western Ghats run parallel to Arabian Sea coast, Eastern Ghats run parallel to Bay of Bengal coast. Where the Western Ghats are continuous range of mountains, Eastern Ghats are discontinuous range of mountains. Anaimudi is the highest peak Western Ghats la, Mahendragiri is the highest peak Eastern Ghats la. So உங்களுக்கு வந்து ஹிமாத்ரி ஹிமாச்சல் கேட்டிருக்காங்க. ஸோ மேஜரான கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். West coastal plain, east coastal plain is an important question. So west coastal plain, east coastal plain அப்படி சொல்லும் போதே நமக்கு என்னன்னு புரிஞ்சிடணும் மைண்டில். ஓகே, ஸோ I will draw and explain to you. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா you have your okay, so peninsular part of India இங்கே இருக்கு உங்களுக்கு, and then you have your Western Ghats. Okay, so Western Ghats இங்கே இருக்கு, அதே மாதிரி Eastern Ghats இங்கே இருக்கு. ஓகே, எஸ். ஸோ இதுக்கு இடையில in between, okay, so உங்களுக்கு in between Western Ghats and the west coast தான் உங்களுக்கு west coastal plains இருக்கு. ஓகே, ஸோ இந்த green color area புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிறது தான் வந்து ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ். புரிஞ்சுதா? எஸ். ஸோ திஸ் ஏரியா. ஓகே, எஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அரேபியன் சீக்கு இடையில இருக்கிறது வெஸ்ட் கோஸ்டல் பிளைன், ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் பே ஆஃப் பெங்காலுக்கு இருக்கிறது வெஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, இங்கே அரேபியன் சி இருக்குது, இங்கே பே ஆஃப் பெங்கால் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த ப்ரௌன் கலர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் இடையில இருக்கிறது வெஸ்ட் கோஸ்டல் பிளைன், ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் இடையில இருக்கிறது ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன். ஓகே,
So West Coastal Plain lies between Western Ghats and Arabian Sea. East Coastal Plain lies between Eastern Ghats and Bay of Bengal. Okay, it extends from Rann of Kutch in north to Kanyakumari in the south. So உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே Rann of Kutchல இருந்து இங்கே கீழே கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறது வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின். ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின் வந்து வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. ஸோ வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இந்த எல்லா ஸ்டேட்ஸ்லையும் ஸ்ப்ரெட் ஆகி வருது ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். ஓகே, ஸோ நீங்கள் அப்படியே லிட்டரலாக எடுத்துக்காதீங்க இந்த க்ரீன் கலர் என்ன இவ்வளோ தூரம் தான் இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ நம்மளோட ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின் பார்த்திங்கன்னா இங்கேருந்தே நம்மளோட வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, ஓகே, ஆல் ஓவர் இதெல்லாமே நம்மளோட ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின் தான். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருக்கேன். வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் இடையில இருக்கிறது வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் இடையில இருக்கிறது ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். கிளியரா? எஸ். ஸோ ரேன் ஆஃப் கட்ச்லேருந்து கன்னியாகுமரி வருது வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து திஸ் ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின் வந்து உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா இந்த ஸ்டேட்ஸ்லாம் கவர் பண்ணுது. டாட்டட் வித் சாண்டி பீச்சஸ், லகூன்ஸ் அண்ட் எஸ்சுவரி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் சாண்டி பீச்சஸ் இருக்குது, லகூன்ஸ் இருக்குது, எஸ்சுவரிஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இட் ஹேஸ் ரெகுலர் ஷோர் லைன் அண்ட் கம்போஸ்ட் ஆஃப் அலூவியல் டெபாசிட்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின் வந்து ஷோர் லைன்ஸ் இருக்குது, அலூவியல் டெபாசிட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இட் இஸ் நோன் ஆஸ் கொங்கன் பிளெயின்ஸ் இன் த நார்தர்ன் கேனரா இன் த மிடில் அண்ட் மலபார் இன் த சவுத். ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். நம்மளோட வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின் வந்து கொங்கன் பிளெயின்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்தர்ன் பார்ட்டில் வந்துட்டு இட் இஸ் நோன் ஆஸ் நார்தர்ன் சர்க்காஸ், சதர்ன் பார்ட்டில் இட் இஸ் நோன் ஆஸ் காரமண்டல் கோஸ்ட். ஓகே, ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா I'll tell you this extra point இருந்தாலும் let us explain once again. இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின் பாருங்க மூணாக பிரிக்கிறாங்க. கொங்கன் கோஸ்ட், கேனரா கோஸ்ட், மலபார் கோஸ்ட் அப்படின்னு மூணாக பிரிக்கிறாங்க. ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் சர்க்காஸ், Coromandel coast. Okay, so hope you are clearly getting the point. Okay, everybody? Yes. So நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன் இங்கே இருக்குது, ஈஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன் இங்கே இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெனின்சுலார் இந்தியா இருக்குது. Okay, so this is Konkan coast, Canara coast, Malabar coast, Northern Circus, Coromandel coast. Clear everybody? Yes. So you have your Arabian Sea here, Bay of Bengal here. Arabian Sea kum Western Ghats ku இடையில இருக்கிறது West Coastal Plain, Bay of Bengal kum Eastern Ghats ku இடையில இருக்கிறது East Coastal Plains. Okay. Yes. So hope you are getting the points very clearly. Western Ghats na enna lies between Western Ghats and Arabian Sea. Eastern Ghats lies between Eastern Ghats and Bay of Bengal. Western Ghats வந்து Rann of Kutchல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இது எல்லா ஸ்டேட்ஸ்லையும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் உங்களுக்கு சாண்டி பீச்சஸ், லகூன்ஸ் இது எல்லாமே இருக்கும் வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸில். ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து ரெகுலர் ஷோர் லைன், அல்லூவியல் டெபாசிட்ஸ் நிறையவே இருக்கும், ரொம்பவே ஃபர்டைலான சாயில் இருக்கும். அண்ட் வெஸ்ட் கோஸ்டல் பிளெயினில் வந்து கொங்கன் பிளெயின்ஸ், கேனரா கோஸ்ட், மலபார் கோஸ்ட்னு உங்களுக்கு வந்து டிஸ்கிளைன் பண்ணலாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் சர்க்காஸ் அண்ட் காரமண்டல் கோஸ்ட். ஓகே, எஸ். ஸோ வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின் இஸ் நேரோ, தட்ஸ் அ கொஸ்டின். ஏன் நேரோவாக இருக்குன்னா நமக்கு நிறைய சாண்டி பீச்சஸ், ஜூன்ஸ், லகூன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இந்தியா ஹேஸ் அ ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். இந்தியாவோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 degree 4 minutes நார்த் டு 37 degree 6 minutes நார்த் லேட்டிடியூட்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்குள்ளே இருக்கிறோம். ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி. ஓகே, ஸோ ரீட் இட் அலாங் வித் மீ. latitudinally India lies between 8 degree 4 minutes north to 37 degree 6 minutes north latitudes.
Tropic of Cancer 23.5 degree, I mean 23.5 degree 23 degree 30 minutes எப்படினாலும் ஒன்று தான். 23.5 degree north வந்து Tropic of Cancer அந்த லைன் வந்து இந்தியாவை 2 equal halves-ஆ டிவைட் பண்ணுது. அதனால நம்ம ஒரு tropical country. Most parts of the India lies in the tropical zones and it receives rainfall from monsoon winds, which is the dominating climatic factor. Hence India is tropical. Tropical இருக்கிறதுனாலையும் monsoon rainfall கிடைக்கிறதுனாலையும் tropical monsoon climate. Okay, clear எல்லாருக்கும்? Yes. So if you have your India here, நம்ம வந்து வேர்ல்டை வந்து ரெண்டு ஹெமிஸ்பியராக பிரித்தோம் அப்படின்னா நார்த் ஹெமிஸ்பியர் சவுத் ஹெமிஸ்பியர். நம்ம வந்து நார்த்தில் இருக்கோம். ஓகே, ஸோ நார்த் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குது, இங்கே தான் இந்தியா இருக்குது. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் தான் வந்து இந்தியா வந்து ரெண்டாக பிரிக்குது. அதனால நம்ம ஒரு ட்ராபிக் கண்ட்ரி. மான்சூன் ரெயின்ஃபால் தான் நமக்கு நிறையவே வருது, அதனால வந்து ட்ராபிக்கல் மான்சூன் கண்ட்ரி. ஓகே, எஸ். Mountains are cooler than the plains. It's a very important questions. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மவுண்டன் ஏரியா, நம்ம பிளெயினாக இருக்கிற ஏரியாவுக்கும் மவுண்டனஸ் ஏரியாவுக்கும் போனோம்னா நல்லா கூலாக ஃபீல் ஆகும். ஹில் ஸ்டேஷன்ஸ் போனால் நமக்கு சில்லாக இருக்குல்ல, அதையே நம்ம பிளெயின்ஸில் இல்லை. ஏன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த நார்மல் லேப்ஸ் ரேட். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எவ்ரிபடி. எஸ், இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இஃப் யூ ஹாவ் அ மவுண்டன், ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மவுண்டன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு the temperature graph. ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து 26.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற டெம்பரேச்சரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மவுண்டனோட பேஸில், மவுண்டனோட பிளெயின் ரீஜனில் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து 26.5 டிகிரி செல்சியஸாக இருக்குது. நீங்கள் வந்து மேலே இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ யூ ஆர் ட்ராவலிங் up and up and up. Okay, so you're traveling up and up and up. நீங்க மேலே ட்ராவல் பண்ணுறீங்க. you're traveling for around 1 kilometer. ஓகே, ஒரு 1 kilometerலாம் வந்து 1000 meters ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஹில்ஸ் ஏரியாச்சு மேலே வந்து ஒரு 1 kilometer லெவல் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் உங்களோட டெம்பரேச்சர் எவ்வளோவா இருக்கும்? your temperature will reduce to 20 degrees Celsius. Okay, your temperature will reduce to 20 degrees Celsius. So 26.5 degrees Celsius இருக்கிற temperature வந்து 20 degrees Celsius drop ஆயிடும் when you travel upwards. Okay, so the more the altitude, நீங்கள் மேலே travel ஆகும்போது height, உங்களுக்கு height increase ஆகுதா, அந்த height என்னன்னு சொல்லுவோம்? altitude அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? so higher the altitude, lower the temperature. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நீங்கள் மேலே ஏற உங்களுக்கு டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிட்டே இருக்கும். higher the altitude, lower the temperature. This is the formula. Clear everybody? ஸோ நீங்கள் மேலே ஏற உங்களுக்கு டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிட்டே இருக்கும் at the rate of 6.5 degree Celsius per kilometer. சிம்பிளாக சொல்லிடலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 26.5 டிகிரி செல்சியஸ் இருந்தது மலை அடிவாரத்தில். மேலே போயிட்டே இருக்கீங்க. 1000 meters, அதாவது 1 கிலோமீட்டர் அளவுக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டீங்க. கீழே உங்களுக்கு 26.5 டிகிரி செல்சியஸாக இருந்த டெம்பரேச்சர் மேலே போகும்போது 20 டிகிரி செல்சியஸாக குறையுது. விச் மீன்ஸ் நீங்கள் 1 கிலோமீட்டர் மேலே போயிட்டீங்க, டெம்பரேச்சர் 6.5 டிகிரி செல்சியஸ் ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 6.5 டிகிரி செல்சியஸ் per 1 kilometer or per 1000 meters is the normal lapse rate. அதனால தான் mountains are cooler than plains. நீங்கள் higher the altitude, உங்களுக்கு height increase ஆக
temperature drop ஆயிட்டே இருக்கும். Higher the altitude, lower the temperature. இந்த formula ஞாபகம் வச்சுக்கோங்க. When the altitude increases, the temperature decreases. Clear? மேல போக போக temperature கம்மியாயிட்டே இருக்கும். Temperature எப்படி கம்மியாகுது? Temperature decreases at the rate of 6.5 degrees Celsius for every 1000 meters of ascent. நீங்க ஒரு 1000 meters ஏற ஏற 6.5 degree Celsius, 6.5 degree Celsius, 6.5 degree Celsius drop ஆயிட்டே இருக்கும். Higher the altitude, lower the temperature. Hence, places in the mountains are cooler than the places on the plains. Clear எல்லாருக்கும்? நான் உங்களுக்கு சொன்னது புரியலனா இன்னொரு தடவை நீங்க ரீவைண்ட் பண்ணி கரெக்ட்டா கவனிச்சு பாருங்க, கண்டிப்பா புரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 26.5 டிகிரி செல்சியஸாக இருக்கீங்க, 1 கிலோமீட்டர் மேலே ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது, மேலே ட்ராவல் பண்ணுறீங்க, 20 டிகிரி செல்சியஸாக டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஹையர் த ஆல்டிடியூட், லோவர் த டெம்பரேச்சர். அதனால தான் வந்து மவுண்டன்ஸ் எல்லாம் பிளெயின்ஸை விட கூலராக இருக்கு. எவ்ரிபடி ரீட் இட் அலாங் வித் மீ. when the altitude increases, temperature decreases. Temperature decreases at the rate of 6.5 degrees Celsius for every 1000 meters of ascent. Hence, places in the mountains are cooler than the places on the plains. Okay, clear? Weather and climate is a very important concept. Weather அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நடக்கிற டே டு டே சேஞ்ச். ஸோ இன்னைக்கு காலையில் ரொம்ப கூலாக இருந்துச்சு, அதாவது ஒரு மாதிரி மைல்டாக, நாட் ஸோ ஹாட் நாட் ஸோ கோல்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மத்தியானம் ரொம்ப சன்னியாக பிரைட்டாக இருந்துச்சு, ஈவினிங் நல்லா ப்ரீஸியாக விண்டியாக இருந்துச்சு, நைட்டு மழை வருது. ஸோ ஒரு நாளில் நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே வெதர். அந்த ஒரு நாளில் நடக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையும் ஓவர் 30 to 35 இயர்ஸாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, ஆவரேஜ் வெதர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு. அந்த ஆவரேஜ் வெதர் கண்டிஷன்ஸ் ஆஃப் அரௌண்ட் 30 to 35 இயர்ஸ், அதை தான் வந்து climate அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளில் நடந்தால் அது வெதர். ஓவர் 30 to 35 இயர்ஸ் ஆஃப் வெதர் சேஞ்சஸ் வந்து கிளைமேட்னு கலெக்டிவாக சொல்லுவாங்க. ஸோ வெதர் சேஞ்சஸோட கலெக்டிவ் டேர்ம் தான் கிளைமேட். கிளியரா? ஸோ நீங்கள் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்காங்களோ இல்லை வெளியூரில் இருக்காங்களோ ஃபோன் பண்ணி கேட்டோன்னே அங்கே கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டாக? இனிமேல் அப்படி கேட்காதீங்க, அங்கே வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு கேளுங்க. ஓகே? ஸோ வெதர்னா ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆஃப் அ பிளேஸ் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ மத்தியானம் எப்படி இருக்குது? இப்போ மத்தியானம் ரொம்ப வெக்கையாக இருக்குது, ரொம்ப வெயில் கொளுத்துது அப்படி சொல்கிறோம்ல, தட் இஸ் வெதர் சேஞ்ச். அதே வந்து கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்யூமுலேஷனா கலெக்ஷன், accumulation of daily and seasonal weather events of a given location over a period of time. So 30 to 35 years generally வந்து period of time. அது எல்லாத்தையும் இப்போ ஒரு நாள் நடக்கிற வெதர் அண்ட் சீசனல் ஈவெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணி 30 to 35 இயர்ஸ்க்கு கலெக்ஷனாக அக்யூமுலேஷனாக வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் கிளைமேட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிக் கிளைமேட், ட்ராபிக்கல் கிளைமேட், டெம்பரேட் கிளைமேட் அப்படின்னு செட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, 30 to 35 இயர்ஸாக இப்படி தான் இருக்குது. அந்த கிளைமேட்டில் ஒரு சேஞ்ச் வருது. திடீர்னு ஆர்டிக் கிளைமேட் வந்து ஸ்னோவாக தான் இருக்கும், அந்த கிளைமேட்டில் ஒரு சேஞ்ச் வருது. ஆர்டிக்கில் வந்து மெல்ட் ஆகுது கிளேஷியர்ஸ், அண்டார்டிக்கில் வந்து மெல்ட் ஆகுது கிளேஷியர்ஸ். ஸோ அந்த கிளைமேட்டில் ஒரு சேஞ்ச் வருதுன்னா அதுதான் வந்து கிளைமேட் சேஞ்ச். ஓகே? ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அது நம்மளோட 30 to 35 இயர்ஸ் ஆஃப் கிளைமேட் வெதரை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற கிளைமேட் டேட்டா வந்து யூஸ்வலாக இல்லாமல் புதுசாக மாறுது அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே? ஸோ ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் of a place at a given point of time வந்து weather, accumulation of daily and seasonal events உங்களுக்கு வந்து at a given location over a period of time வந்து climate. Weather changes occur டெய்லியுமே வெதர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கிளைமேட்னா என்ன? இட் இஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் 30 to 35 இயர்ஸ். ஸோ 30 to 35 இயர்ஸ்க்கு ஆவரேஜாக நமக்கு வந்து ஒரு கிளைமேட் கண்டிஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுதான் நம்மளோட கிளைமேட். Temperature, wind, pressure, humidity, duration of sunlight, rainfall, இது எல்லாமே வந்து வெதரோட எலமெண்ட்ஸ். எவ்ரிபடி? டெம்பரேச்சர், wind, pressure, okay? So wind, pressure, humidity, sunlight and rainfall, இது எல்லாமே வந்து வெதரோட எலமெண்ட்ஸ். கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா latitude, altitude, distance from the sea and land, relief features, இதெல்லாம் வந்து கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஓகே? So temperature, wind, pressure, humidity, duration of sunlight and rainfall வந்து weather elements.
கிளைமேட்டில் latitude, altitude, distance from the sea and relief features வந்து climate determine பண்ணக்கூடிய elements. Okay, so everybody read it along with me. State of atmosphere of a place at a given point of time வந்து weather, and weather occurs daily changes. Accumulation of daily and seasonal events of a location at over a period of time வந்து climate. So it is an average of weather condition over a period of 30 to 35 years. Temperature, wind, pressure, humidity, duration of sunlight, rainfall இதெல்லாமே weather. Climate is determined by latitude, altitude, distance from the sea, relief features எல்லாமே climate. Tropical evergreen forest, deciduous forest. So tropical evergreen forest வந்து these are the forests found in the areas where the annual rainfall is more than 200 centimeters. Deciduous areas 100 to 200 centimeter. So இது ரொம்ப easy. Tropical evergreen forest பார்த்தீங்கன்னா 200 centimeterக்கு மேலே இருக்கிற rainfall. அதே வந்து 100 to 200 centimeter rainfall இருந்துச்சுன்னா அது deciduous forest. So tropical evergreen அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ட்ரீஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்து லீவ்ஸை ஷெட்டே பண்ணாது, அந்த லீவ்ஸ் கீழே விழவே விழாது, எப்போவுமே எவர் க்ரீனாக இருக்கும். ஆனால் டெசிடியூஸில் வந்து ட்ரீஸ் ஆஃப் தீஸ் ஃபாரஸ்ட் ஷெட் தேர் லீவ்ஸ் இன் ஸ்ப்ரிங் அண்ட் ஏர்லி சம்மர். ஸோ ஸ்ப்ரிங் ஏர்லி சம்மரில் லீவ்ஸை ஷெட் பண்ணி திருப்பி லீவ்ஸ் க்ரோ ஆகும், அதுதான் வந்து டெசிடியூஸ் ஃபாரஸ்ட். ஸோ ரப்பர், அயன்வுட், மெஹோகனி இதெல்லாமே வந்து எவர் கிரீன் ட்ரீஸ். சாண்டல்வுட், டீக், சால், பதக் இதெல்லாமே வந்து டெசிடியூஸ் ட்ரீஸ். ஓகே, yes, read it along with me. Tropical evergreen forests are found in the areas where the annual rainfall is more than 200 centimeters. Deciduous forests are found in the areas with 100 to 200 centimeter of annual rainfall. So tropical evergreen forests, the trees of these forests do not shed their leaves. Deciduous forests, these forests they shed their leaves in spring and early summer. Rubber, ironwood, mahogany are some of the examples of main trees of tropical evergreen forest. Sandalwood, teak, sal, padak இதெல்லாமே வந்து main trees of deciduous forest. Okay, so northeast monsoon, southeast monsoon, very important question. Northeast monsoon அப்படினாலே உங்களுக்கு தெரியும். So hope you are clear with the directions. உங்களுக்கு directionsல எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். Yeah, so நம்ம directions பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா yes, north, south. Okay, so north, south அது easy தான். Okay, so பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து left தான் west, right தான் east. Okay, so உங்களுக்கு வந்து south, west இங்கே இருக்கா? So south, west அந்த ரெண்டு directions தான் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும், south west monsoon அப்படின்னு சொல்லி. ஸோ சவுத்து வெஸ்ட் இந்த டைரக்ஷன்லேருந்து ஒரிஜினேட் ஆகிறதுனால இட் இஸ் த சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து ஒரிஜினேட் ஆகிறதுனால சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேலேருந்து நார்த் ஈஸ்ட் அந்த டிரெக்ஷன்லேருந்து ஒரிஜினேட் ஆகிறதுனால நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சவுத் வெஸ்ட் இந்த டைரெக்ஷன்லேருந்து ஒரிஜினேட் ஆகிறதுனால சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் இந்த டைரெக்ஷன்லேருந்து ஒரிஜினேட் ஆகிறதுனால நார்த் ஈஸ்ட் மான்சூன். கிளியராக எல்லாருக்கும்? எஸ். These monsoon winds blow from north east to south west. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட் இங்கேருந்து இங்கே போகுதா? ஸோ அதுதான் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட்லேருந்து மேலே போகுதா? அதுதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, ஸோ டிரெக்ஷன்ஸில் கிளியர் இருந்தால் இந்த பாயிண்ட் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். நார்த் ஈஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட்லேருந்து ஆரம்பித்து சவுத் வெஸ்ட்டுக்கு போகுது. சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து உங்களுக்கு சவுத் வெஸ்ட்லேருந்து ஆரம்பித்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போகுது. ஸோ எந்த மான்சூன் ஞாபகம் வச்சுக்கணும், அங்கேருந்து இன்னொரு மான்சூனை ஆப்போசிட்டாக எழுதிடணும். ஸோ நார்த் ஈஸ்ட்னா நார்த் ஈஸ்ட்லேருந்து ஆரம்பித்து சவுத் வெஸ்ட்டுக்கு ட்ராவல் ஆகும். சவுத் வெஸ்ட்னா சவுத் வெஸ்ட்லேருந்து ஆரம்பித்து நார்த் ஈஸ்ட்க்கு ட்ராவல் ஆகும். ஓகே, தே ப்ளோ டியூரிங் த மந்த்ஸ் ஆஃப் அக்டோபர் நவம்பர். நார்த் ஈஸ்ட் மான்சூனே வந்து வின்டர் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்டோபர் நவம்பர்ஸ் டைமில் தான் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் மீன்ஸ் ப்ளோ ஆகும். சம்மர் மான்சூன் அப்படின்னு சவுத் வெஸ்ட் மான்சூனை சொல்லுவாங்க. ஜூன் செப்டம்பர் டைமில் சவுத் வெஸ்ட் மான்சூன் ப்ளோ ஆகும். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இதெல்லாமே வந்து இட் கெயின்ஸ் ரெயின்ஃபால் ஃப்ரம் த மான்சூன்.
அதாவது நம்மளோட நார்த் ஈஸ்ட் மான்சூன்லேருந்து தான் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ரெயின்ஃபால் கிடைக்குது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். 75% ஆஃப் இந்தியாஸ் ரெயின்ஃபால் இஸ் ஃப்ரம் மான்சூன் விண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நார்த் இந்தியா 75% ஆஃப் இந்தியாஸ் ரெயின்ஃபாலுக்கு ரெஸ்பான்சிபிளான ஏரியா தான் வந்து யோர் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, clear everybody? Northeast monsoon, southwest monsoon, hope you're clear. Read it along with me. Northeast monsoon, these monsoon winds blow from northeast to southwest. Okay, southwest monsoon, these monsoon winds blow from southwest to northeast. Okay, so they blow during the months of October and November. They are also called as winter monsoon. This is extra point, easy point. Northeast monsoon is winter monsoon. Southwest monsoon is summer monsoon. Southwest monsoon blow during the months of June to September. Okay, Tamil Nadu, Andhra Pradesh, in the states gets rainfall from this monsoon. Now 75% of India's rainfall is from monsoon winds. Okay, components of agriculture, third lesson. Agriculture is the backbone of India. Why? Agriculture provides food for the entire population. It supplies raw materials to the agro-based industries. It contributes to export trade. So agriculture is the backbone of India. So entire population ku food provide பண்ணுது, agro-based industries ku raw materials தருது, export trade ku contribute பண்ணுது. அதனால agriculture தான் இந்தியாவோட backbone. Rain water harvesting is necessary. So இந்தியா வந்து ஒரு tropical monsoon climate experience பண்றதுனால rainfall வந்து irregular-ஆ, uneven-ஆ, highly erratic-ஆ, நம்ப முடியாம seasonal-ஆ இருக்கிறதுனால rain water கிடைக்கும் போது அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. Hence, it is necessary to save rainwater when it is available and use it in times of need. In order to prevent the surface runoff, rainwater harvesting is needed. So, உங்களுக்கு surface அப்படி soil erosion, அப்படி மண் அரிச்சிட்டு போகிறது, surface runoff எல்லாம் ஆகிறது, இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா rainwater harvesting is an essential method of water storage. Okay? Yes. Rainwater harvesting, எல்லாரும் எங்களுக்கு சேர்ந்து படிக்கிறீங்களா? Come on everybody, just cheer up. India experiences tropical monsoon climate. Rainfall in India is seasonal, irregular, uneven and highly erratic. Hence, it is necessary to save rainwater when it is available and use it in terms of need. In order to prevent the surface runoff, rainwater harvesting is needed. Okay? Yes. Small farms are predominant in India. So, உங்களுக்கு வந்து small farms ஏன் predominant-ஆக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபார்மர்ஸு அவங்களுக்கான வீட் அண்ட் ரைஸு, ஸோ உங்களுக்கு சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்னா என்ன, அவங்களே அவங்களுக்குன்னு விதைச்சிக்கிட்டு அவங்களோட ஃபேமிலி பர்பஸ்க்காக இதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அடுத்த சீசனுக்கு அடுத்த க்ராப் அப்படின்னு போயிட்டுருப்பாங்க, சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஸோ இதெல்லாமே இந்தியாவில் ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போகலாம். நாட் எவ்ரி கொஷின். ராபி கிராப் சீசன் அண்ட் கேரஃப் கிராப் சீசன். ராபி கிராப்ஸ் அப்படின்னா வந்து அக்டோபர் டு மார்ச், கேரஃப் கிராப்ஸ்னா ஜூன் டு செப்டம்பர். சீட்ஸ் ஆர் சோன் இன் வின்டர் அண்ட் ஹார்வெஸ்டட் பிஃபோர் சம்மர். ராபியில் வந்து வின்டருக்கு முன்னாடி சீட்ஸை விதைச்சிட்டு வின்டரில் விதைச்சிட்டு சம்மருக்கு முன்னாடி அறுவடை பண்ணிடுவாங்க. சீட்ஸ் ஆர் சோன் ஆஃப்டர் சம்மர் அண்ட் ஹார்வெஸ்டட் பிஃபோர் வின்டர். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராபி கிராப்ஸ்னு இருக்குது, கேரஃப் கிராப்ஸும் இருக்குது, ஜெயித் கிராப்ஸ் அப்படின்னு 3 டைப் ஆஃப் கிராப்ஸ் இருக்குது. ராபி கிராப்ஸோட சீசன் வந்து அக்டோபர் டு மார்ச், கேரஃப் கிராப்போட சீசன் வந்து ஜூன் டு செப்டம்பர். ஸோ உங்களுக்கு அக்டோபர் டு மார்ச் அப்படிங்கிறதுனால வின்டர் டைமில் தான் சோ பண்ணுவாங்க. அதே மாதிரி மார்ச்னு வரும்போது சம்மர் ஆரம்பிக்கிற டைம், அப்போ சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அக்டோபர் வந்து வின்டர் டைம், அப்போ சோ பண்ணுவாங்க, விதைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சம்மருக்கு முன்னாடி மார்ச் டைமில் அறுவடை பண்ணிடுவாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ராபி க்ராப் புரிஞ்சுதா? கேரட் க்ராப் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஆர் சோன் ஆஃப்டர் த சம்மர் மான்சூன். சம்மர் மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் டு செப்டம்பரில் போட்டிருக்காங்கல்ல, சம்மர் மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சீட்ஸு விதைப்பாங்க. ஹார்வெஸ்டட் பிஃபோர் வின்டருக்கு முன்னாடியே ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, எஸ். ஸோ ராபி க்ராப், கேரட் க்ராப், இதுதான் டிஃப்ரென்ஸ். மேஜர் க்ராப்ஸ் ராபியில் பார்த்தீங்கன்னா வீட், மஸ்டர்ட், மெய்ஸ், இதெல்லாமே மேஜர் க்ராப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ், காட்டன், கிரவுண்ட்நட், டர்மரிக், இதெல்லாமே வந்து மேஜர் க்ராப்ஸ் நம்மளோட கேரஃபில். ஓகே, ஸோ ராபி க்ராப் சீசன் அக்டோபர் டு மார்ச், கேரஃப் க்ராப் சீசன் ஜூன் டு செப்டம்பர். அக்டோபர் டு மார்ச்ங்கிறதுனால வின்டரில் சோ பண்ணி சம்மருக்கு முன்னாடியே அறுவடை பண்ணிடுவாங்க.
Seeds are sown in winter and harvested before summer. Seeds are sown after summer monsoon and harvested before winter. Major crops of this season are wheat, mustard, maize. Major crops of this kharif season are rice, cotton, groundnut, turmeric, etc. Okay. ஸோ இனண்டேஷன் கெனால் அண்ட் பெரனியல் கெனால் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேரை கேட்டு நீங்கள் பயந்துட வேண்டாம். ஸோ இனண்டேஷன் கெனால்னால் நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து ஒரு கால்வாய் மாதிரி போட்டு தண்ணி வர வைக்கிறதுக்கான ஒரு வழி பண்ணுறது. பெரனியல் கெனால்னால் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இட் ஹேஸ் உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே நமக்கு இருக்கிறது. ஓகே. ஸ்மால் ஃபார்ம்ஸ் ஆர் ப்ரிடாமினன்ட் இன் இந்தியா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். தென் மரைன் ஃபிஷிங், இன்லேண்ட் ஃபிஷிங், இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. மரைன் ஃபிஷிங், இன்லேண்ட் ஃபிஷிங். மரைன் ஃபிஷிங் அப்படின்னா வந்து ஆஃப் ஷோர் டீப் சி ஃபிஷிங், கடலில் போய் மீன் எடுக்கிறது வந்து மரைன் ஃபிஷிங். இன்லேண்ட் ஃபிஷிங்னா நம்மளோட ரிவர்ஸ், கெனால்ஸ், ஆற்று மீன். ஓகே. ஸோ உங்களுக்கு ஆற்று மீன், கடல் மீன், அது ரெண்டு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. மரைன் ஃபிஷிங்னா கடல் மீன். ஓகே. ஆற்று மீன்னா இன்லேண்ட் ஃபிஷிங். ஸோ ரிவர், ஆற்று, குளம், ஆறு, குளம், இதில் எல்லாத்துலேயும் வந்து ஃபிஷிங் பண்ணுறது வந்து இன்லேண்ட் ஃபிஷிங். So inland fishing is done in rivers, lakes, canals, ponds, tanks, etc. அதே மாதிரி கேரளா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் இன் மரைன் ஃபிஷிங். மரைன் ஃபிஷிங்கில் கேரளா தான் லீடிங் ப்ரொடியூசர். இன்லேண்ட் ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், குஜராத், கேரளா, தமிழ்நாடு இதெல்லாமே லீடிங் ப்ரொடியூசர்ஸ். ஸோ மரைன் ஃபிஷிங், இன்லேண்ட் ஃபிஷிங். மரைன் ஃபிஷிங் இன்க்ளூட்ஸ் coastal, offshore, deep sea fishing mainly on the continental shelf up to a depth of 200 meters. Inland fishing வந்து rivers, lakes, canals, ponds, tanks, reservoirs எல்லாமே inland fishing. ஸோ உங்களோட குட்டி குட்டி நம்மளோட குளம், ஏரி, ஆறு, டேங்க்ஸு, ரிசர்வாயர்ஸ் இதில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஃபிஷிங் பண்ணோம்னா அது இன்லேண்ட் ஃபிஷிங். கடலில் போய் இறங்கி ஃபிஷ் பண்ணோன்னா அது வந்து மரைன் ஃபிஷிங். கடல்லே இல்லையா, சரியா. கேரளா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மரைன் ஃபிஷிங். கேரளா வந்து ஒரு கோஸ்டல் ஸ்டேட்டு தான், அதனால் மரைன் ஃபிஷிங்னா கேரளா தான் லீடிங் ப்ரொடியூசர். இன்லேண்ட் ஃபிஷிங் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், குஜராத், கேரளா, தமிழ்நாடு இது எல்லாமே வந்து லீடிங் ப்ரொடியூசர்ஸ். Alluvial soils, black soils. Alluvial soils formed by the sediments deposited by the rivers and streams. Black soil is formed by the disintegration of basalt rocks. ஸோ alluvial soilனா வந்து ரிவர்ஸு, ஸ்ட்ரீம்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு ரிவர் வந்து மவுண்டன்லேருந்து ஆரம்பித்து அப்படியே போய் கடலில் போய் கலக்குதில்ல, ஆன் த வேல நிறைய பார்ட்டிகல்ஸ், சாண்டு, ஸ்டோனு, இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் அடிச்சுட்டு வரும். அடிச்சுட்டு வரும்போது ஃபைனலாக வந்து கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெபாசிட் பண்ணும். அப்படி டெபாசிட் பண்ணுற சாயில் தான் அலூவியல் சாயில். அந்த சாயிலில் நிறைய சில்ட்டு, கிளே, சாண்டு, லோம்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அலூவியல் சாயிலோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னா சில்ட்டி, கிளேயி, சாண்டி, லோமி இந்த மாதிரியான டெக்ஸ்டரில் இருக்கும். ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். பிளாக் சாயில் வந்து ஸ்டிக்கி வென் வெட் அண்ட் கிராக்ஸ் வென் ட்ரை. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி எல்லாம் இருக்கும்போது ஒரு மாதிரி நசுன்னு பச்சக்குன்னு இருக்கும். அதே மாதிரி வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா கிராக்ஸ் மாதிரி வெடிப்பு விழுந்த மாதிரி ஆகிடும். அலுவியல் சாயில் இஸ் ஃபவுண்ட் இன் த ரிவர் வேலிஸ் அண்ட் பிளெயின்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரிவர்ஸ் வந்து அப்படியே மவுண்டன்லேருந்து சீலை கலக்கிறதுக்கு முன்னாடி அலுவியல் பிளெயினாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் ரிவர் வேலிஸ்லேயும் பிளெயின்ஸ்லேயும் அலுவியல் சாயில் இருக்கும். பிளாக் சாயில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் த பிளாட்டோ ரீஜன், எஸ்பெஷலி இன் த டெக்கன் ட்ராப். ஓகே. ஸோ டெக்கன் ட்ராப் தான் வந்து பிளாக் சாயிலோட அல்டிமேட் ரீஜன். ஸோ டெக்கன் வேலியை வந்து உங்களுக்கு வந்து பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்கன் பிளாட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் நிறைய இருக்கும், விச் இஸ் வெரி குட் ஃபார் காட்டன் கல்டிவேஷன். ஸோ அதனால தான் வந்து டெக்கன் பிளாட்டோவில் வந்து காட்டன் கல்டிவேஷன் நல்லாவே பண்ண முடியுது. ஓகே. தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் அஸ் மேன்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சவுத் இந்தியாவோட மேன்செஸ்டர்னு மும்பை சொல்லுவாங்க. ஓகே. Rice, wheat, sugar cane is grown well in the soil. Cotton, sugar cane, tobacco are grown well in this soil. Okay. Yes. So clear everybody? Alluvial soil and black soil. Okay. Chapter 4, resources and industries. So renewable resources na non-renewable resources na renewable. உங்களால் திருப்பி அது வந்து நியூ ரிசோர்ஸஸாக திருப்பி உருவாக்கிக்க முடியும், அப்படி ரெனியூ பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரினியூவபிள். நான் ரினியூவபிள்னா ஒரு தடவை யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் திருப்பி ரெனியூ பண்ண முடியாது. அது வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஓகே. ஸோ ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்,
when you can renew the resources, it is renewable. For example, sunlight வந்து இன்னைக்கு வருது நமக்கு காலையில், நம்ம வந்து அது ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் சோலார் எனர்ஜி அப்படின்னா அடுத்த நாள் வராமல் போயிடுமா? கிடையாது. சன்லைட் இஸ் அ ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதே வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ், கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு தடவை ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா அது திருப்பி ஃபார்ம் ஆகிறதுக்கு மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஸோ அதனால இட் இஸ் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ், ரைட்டா? ஸோ இப்போவே வந்து வார் நடந்துட்டுருக்கு, யூ கேன் ஃபேஸ் இட். உங்களுக்கு வந்து கேஸ் புக் பண்ணுறதோ இல்லை பெட்ரோல் இது பண்ணுறதோ இது எல்லாமே டிஃபிகல்ட்டிஸ் உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்? இதெல்லாமே ஒரு நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதுனால. வேறஸ் சன்லைட், வாட்டர் இதெல்லாமே வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸ். யூ வில் கெட் இட். ஏர் இதெல்லாம் யூ வில் கெட் இட் அகைன் அண்ட் அகைன். இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ், கோல், பெட்ரோலியம், குக்கிங் கேஸ் இதெல்லாம் வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். So renewable resource, these resources can be replenished after utilization. Non-renewable resources, these resources cannot be regained after utilization. So it is abundant availability irukuna renewable resource, limited stock and takes millions of years to form again அப்படின்னா non-renewable. Okay, renewable resources example sun energy, wind energy, solar, wind இதெல்லாம். Non-renewable resource ஓட example வந்து minerals. Okay. Yes, replenished அப்படின்னா வந்து it can be regenerated, it can be formed again and again அப்படின்னு அர்த்தம். These resources can be replenished after utilization. These resources cannot be regained after utilization. Renewable resources are abundantly available in nature. Non-renewable resources are limited in stock and takes millions of years to form again. Sun, solar energy, wind energy are examples of renewable resources. அவங்களோட மினரல்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து மினரல்ஸ் ஹாவ் ஒன் ஆர் மோர் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ்னால் மெட்டாலிக் மினரல்ஸ், மெட்டாலிக் எலமெண்ட்ஸே இல்லைன்னா நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ ஃபெரஸ், நான் ஃபெரஸ், அயன்கிறது ஒரு மினரல், ஓகே, அது ஒரு மெட்டல். ஸோ அதனால் வந்து ஃபெரஸ், நான் ஃபெரஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் மெட்டாலிக் மினரல்ஸை பிரிப்பாங்க. நான் மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்க்கு, ஃபியூவல்ஸ்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. iron ore, manganese இதெல்லாம் வந்து மெட்டாலிக் மினரல்ஸ். கோல், பெட்ரோலியம், லைம்ஸ்டோன், ஜிப்சம் இதெல்லாம் வந்து நான் மெட்டாலிக் மினரல்ஸ். Yes, so here we come to the end of part 1. So why not let's have part 1 and 2 together. Okay, yes, come on everybody, part 1 and 2 together discuss பண்ணிடலாம். Agro-based industries, mineral-based industries. Agro-based industries வந்து agriculture-based industries. Agriculture-ஓட by-products வச்சு நம்ம பண்ணுறது தான் வந்து agro-based industries. Mineral-based industries வந்து உங்களோட மினரல்ஸ் வச்சு பண்ணுறது தான் வந்து mineral-based industries. Agro-basedனா காட்டன், டெக்ஸ்டைல், ஜூட் மில், சில்க் இண்டஸ்ட்ரி, சுகர் இதெல்லாம் வந்து agro-based. கோல், அயன், ஸ்டீல் இதெல்லாம் வந்து mineral-based. ஓகே, ஸோ லேபர் இன்டென்சிவ், கேபிட்டல் இன்டென்சிவ். அக்ரோ பேஸ்டுனா போய் நம்ம தான் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு லேபர் போட்டு நம்ம வந்து ப்ராடக்டை எடுக்கிறோம் அக்ரோ பேஸ்டில். ஸோ லேபர் இன்டென்சிவ். மினரல் பேஸ்ட் வந்து நம்ம நிறைய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அதனால கேபிட்டல் இன்டென்சிவ். ஓகே, எஸ். ஜூட் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். ஜூட் இண்டஸ்ட்ரி வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. சுகர் இண்டஸ்ட்ரி வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ டெக்ஸ்டைல்ஸ் கடையில் தான் ஜூட் வருது. ஸோ டெக்ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து ஜூட் இண்டஸ்ட்ரி. அக்ரோ பேஸ்ட் கடையில் தான் வந்து சுகர் வருது. சுகர் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ரெண்டுமே ஈஸியாக. ஜூட் ஃபைபர் தான் பேசிக் ரா மெட்டீரியல், சுகர் கேன் தான் பேசிக் ரா மெட்டீரியல். ஸோ ஜூட்டுக்கு வந்து ஜூட் ஃபைபர் தான் வந்து பேசிக் ரா மெட்டீரியல். சுகர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சுகர் கேன் தான் பேசிக் ரா மெட்டீரியல். கனி பேக்ஸ், கேன்வாஸ், பேக் ஷீட்ஸ், கார்டேஜ் இதெல்லாம் வந்து ஜூட்டோட பை ப்ராடக்ட்ஸ். சுகர், ஜாகரி, கான்சரி இதெல்லாம் வந்து சுகர் இண்டஸ்ட்ரீஸோட பை ப்ராடக்ட்ஸ். ஸோ வெஸ்ட் பெங்கால் அந்த ஏரியாவில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது நம்மளோட ஜூட் இண்டஸ்ட்ரி. உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து நம்ம மோர் தேன் 50% ஆஃப் சுகர் இண்டஸ்ட்ரீஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து உத்தரப்பிரதேஷ் தான் தருது. கன்வென்ஷனல் எனர்ஜி, நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல் the very word. ஓகே, ஸோ கன்வென்ஷனல் அப்படின்னாலும் ஸோ நமக்கு வந்து ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. நமக்கு வந்து இப்போது வந்து இதுலேருந்து ஒரு அடுத்த லெவல் கான்செப்ட் போக போகிறோம், கவனமாக கேளுங்க. கன்வென்ஷனல் எனர்ஜினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காலமாக ஓகே
ஸோ காலாகாலமாக என்ன பண்ணாங்க, அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு வந்து மரக்கட்டையை வேக வச்சு அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. ஃபாசில் ஃபியூவல்ஸ், கோல், நிலக்கரி இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்டீம் என்ஜின் ஓடிட்டு இருந்துச்சு. கன்வென்ஷனலாக வந்து ரொம்ப காலமாக ஒரே மெத்தட் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் இஸ் கன்வென்ஷனல். ஆனால் அதெல்லாமே வந்து நான் ரெனியூபிள். இப்போ நீங்கள் கோல், ஃபாசில் ஃபியூவல்ஸ் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி அது ஃபார்ம் ஆகிறதுக்கு மில்லியன் இயர்ஸ் ஆகுமா? அதனால கன்வென்ஷனல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி எல்லாமே நான் ரெனியூபிள். கன்வென்ஷனல் வேர்ட் மீனிங் என்னன்னா காலாகாலமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரே செட்டப்பு, அதுதான் கன்வென்ஷனல். நான் கன்வென்ஷனலாக புது செட்டப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து யூ ஹாவ் யுவர் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் எனர்ஜி, டைடல் கடலோட அலையிலேருந்து டைடல் வேவ் எனர்ஜி, பயோமாஸ் எனர்ஜி. இந்த மாதிரி இப்போ வந்துட்டு புதுசு நம்மளோட நம்ம ஏன் வந்து அதே நிலக்கரி, அதே தெர்மல் இண்டஸ்ட்ரீஸ், அதே ஃபாசில் ஃபியூவல்ஸ், அதே வந்து கன்வென்ஷனலாகவே ஏன் இருக்கணும்? நமக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, நம்ம நான் கன்வென்ஷனலாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிற எல்லா ரெனியூபிள் ரிசோர்ஸஸையும் வச்சு நான் கன்வென்ஷனல் எனர்ஜியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கன்வென்ஷனல் ரிவர்ஸாக யோசிச்சுக்கோங்க. ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து ஆப்போசிட்டாக மீன் பண்ணும். கன்வென்ஷனல் எனர்ஜினா நான் ரெனியூபிள், நான் கன்வென்ஷனல் எனர்ஜினா ரெனியூபிள். கிளியரா? எஸ், கிராஸாக யோசிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க கன்வென்ஷனல் டைப்பு ஃபாசில் ஃபியூவல்ஸு, தெர்மல் இண்டஸ்ட்ரீஸ், கோல் இதெல்லாம். பட் விச் cannot be renewed. அதனால நம்ம புது மெத்தட் போகலாம், ரெனியூபிள் ரிசோர்ஸஸே யூஸ் பண்ணலான்னு சொல்லி அதை வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி அப்படின்னு டேர்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கன்வென்ஷனல் எனர்ஜி நான் ரெனியூபிள் எனர்ஜி, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரெனியூபிள் எனர்ஜி. Conventional energy, mainly energy is produced by burning fossil fuels. Fossil fuels burn பண்ணி தான் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. Mainly energy is produced by harnessing power from nature. ஸோ உங்களுக்கு நேச்சர்லேருந்து உங்களுக்கு சோலார், ஹைட்ரோ, வாட்டர், வேவ்ஸ், பயோமாஸ் இந்த மாதிரி நேச்சரை வந்து ஹார்னஸிங்னா அதை வந்து கட்டுப்படுத்தியோ பவுண்ட்ரி பண்ணியோ யூஸ் பண்ணியோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜி தான் வந்து ரெனியூபிள் எனர்ஜி. அதுதான் வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து யூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி, விச் இஸ் அ நான் ரெனியூபிள் எனர்ஜி. கிளியரா? ப்ரொடக்ஷன் ஆஃப் த எனர்ஜி டில் த ஸ்டாக் ஆஃப் மினரல் அவைலபிலிட்டி. ஸோ மினரல் அவைலபிலிட்டி இருக்கிற வரைக்கும் கன்வென்ஷனல் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் பாசிபிள். நான் கன்வென்ஷனல் எனர்ஜிக்கு வந்து கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் பாசிபிள். தெர்மல் பவர், கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், நியூக்ளியர் மினரல்ஸ் இது எல்லாமே வந்து இட் இஸ் an example of conventional form of energy which is non-renewable in nature. Solar, wind, biomass, tidal, wave energy இது எல்லாமே is an example of non-conventional form of energy which is renewable in nature. Clear? Yes. So we are in chapter 5. Okay. So just 5, 6, 7 and then this one short revision is going to get over. 5th chapter இருக்கும். And நம்ம வந்து most important questions, most repeatedly asked PYQs இதெல்லாமே நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி எக்ஸ்பிளனேஷனோட கவனிக்கலாம், எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம் இந்த வீடியோவில். அண்ட் தி அதர் கொஷின்ஸ் நம்ம ஜஸ்ட் ஒன் ஷார்ட் ரிவிஷனாக ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனாக வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் லிவிங் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க, அது வந்து மக்கள் தொகை அழுத்தம் சொல்லுவாங்க, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன்னா வந்து மக்கள் தொகை வளர்ச்சி. ஓகே, ஸோ க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் ரெஃபர்ஸ் டு த சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் habitants of a country or territory over a specific period of time. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2000ல் இவ்வளோ பாப்புலேஷன் இருந்தது, 2010ல் பாப்புலேஷன் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 1 lakh பீப்புள் இருக்காங்க. தட் இஸ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஸோ உங்களுக்கு வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் calculated per 1000. ஸோ 1000 people per square kilometer இஸ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். நம்மளோட க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் வந்து பர்சன்டேஜில். ஸோ 2000லேருந்து 2010 வந்து உங்களுக்கு 25% ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 45% ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி பர்சன்டேஜில் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் மெஷர் பண்ணுவாங்க.
As per 2011 census, the average density of India's population is 382 persons living per square kilometer. So 2011 பார்த்தீங்கன்னா average density of population of India is 382 persons living per square kilometer. The year 1921 is called as year of great demographic dividend. So உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1921ல வந்து population explosion அப்படின்னாச்சு, சடனாக பாப்புலேஷன் பூம் ஆச்சு, சடனாக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால வந்து கிரேட் டெமோகிராஃபிக் டிவைட் அப்படின்னு 1921 சொல்லுவாங்க. அப்போ தான் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஃபேஸ் பண்ணோம். ஓகே, ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா மக்கள் தொகை வெடிப்பு, அந்த மாதிரி டக்குனு பாப்புலேஷன் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு அந்த டைமில் வந்து. ஓகே, ஸோ பர்சனல் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன். பர்சனல் கம்யூனிகேஷன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு ஃபோனில் நான் இப்போ வந்துட்டு என் ஃபோனில் என்னோட அப்பாக்கோ அம்மாக்கோ நான் வந்து ஃபோனில் பேசுகிறேன்னா தட் இஸ் பர்சனல் கம்யூனிகேஷன் பிட்வீன் மீ அண்ட் மை அப்பா ஒரு அம்மா. மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா நான் இப்போது இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு மீடியம் மூலமாக உங்களை தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ரீச் பண்ணுறேன்ல, அதுதான் மாஸ் கம்யூனிகேஷன். ஓகே, மாஸ்னால் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ எவ்வளோ ஆடியன்ஸை நான் ஒருத்தர் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு மீடியம் மூலமாக ரீச் பண்ணுறேன், அது மாஸ் கம்யூனிகேஷன். அதே நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கோ என்னோடய ஃபேமிலிக்கோ ஃபோன் பண்ணி பேசினா அது பர்சனல் கம்யூனிகேஷன். புரிஞ்சுதா டிஃப்ரென்ஸ்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ், பர்சனல் கம்யூனிகேஷன். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கெட் த இன்ஃபர்மேஷன் அட் த சேம் டைம், மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ ஒரே டைமில் வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் எல்லாருமே வீடியோஸ் பார்க்க முடியுதா இன்டர்நெட் அப்படிங்கிற மீடியம் மூலமாக? அதனால நான் உங்களுக்கு இப்போ மாஸ் கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும். அதே வந்து நான் தனியாக வந்து ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னா பர்சனல் கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எனேபிள்ஸ் த யூசர் டு எஸ்டாப்ளிஷ் டைரக்ட் கான்டாக்ட். ஸோ நான் யாருக்கு ஃபோன் பண்ணணும் அவங்களுக்கு எனக்கும் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நான் பேசிக்கலாம். அது இஸ் பர்சனல் கம்யூனிகேஷன். ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் த்ரூ பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா. ஸோ நான் வந்துட்டு நியூஸ் பேப்பர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன். எலக்ட்ரானிக் மீடியா, டிவி, இந்த மாதிரி இன்டர்நெட், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட், டெலகிராஃப், மொபைல் ஃபோன்ஸ், எஸ்எம்எஸ், ஃபேக்ஸு, இமெயில், இதெல்லாம் வந்து பர்சனல் கம்யூனிகேஷனோட எக்ஸாம்பிள். ரேடியோ, டெலிவிஷன், இன்டர்நெட், எலக்ட்ரிக் மீடியா, நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், புக்ஸ், ஜேர்னல்ஸு, இதெல்லாம் வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன். ஓகே, எஸ். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் ஃபோனில் பேசுகிறது, அதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறது, இது ரெண்டையும் ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். பர்சனல் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷனுக்கு. Print media, electronic media, most powerful means of communication, print media, communication to people through electronic gadgets at the same time. Millions of people கிட்ட ஒரே டைமில் நம்ம கம்யூனிகேட் பண்ணலான்னா அது எலக்ட்ரானிக் மீடியாவில் தான் முடியும், நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ மெனி நியூஸ் பேப்பர்ஸ் கேரி இன்ஃபர்மேஷன் ஆன் லோக்கல், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் டு த பீப்புள். ஸோ உங்களுக்கு வந்து பிரிண்ட் மீடியாவில் என்னெல்லாம் இருக்கும்? நியூஸ் பேப்பரில் லோக்கல், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்குமா? ரேடியோ, டெலிவிஷன், இன்டர்நெட், இதெல்லாமே நமக்கு அவேர்னஸ் தருது அபவுட் வேரியஸ் நேஷ்னல் பாலிசிஸ், ப்ரோக்ராம், இதை பற்றி வந்து எலக்ட்ரானிக் மீடியாவில். ஓகே, ஸோ நாலேஜ் ஆஃப் ரீடிங் இஸ் எசென்ஷியல். நம்ம நியூஸ் பேப்பர் இருந்து நம்மளுக்கு ரீடிங் நாலேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நமக்கு வந்து நியூஸ் கேட்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆடியோ, விஷுவல் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். நியூஸ் பேப்பர் படிக்கணும்னா நமக்கு ஒரு படிக்கிற நாலேஜ் இருக்கணும், புரிஞ்சுக்கிற நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் ஆஃப் ரீடிங் இஸ் எசென்ஷியல். ஆனால் வந்து ஆடியோ விஷுவல், வீடியோ விஷுவல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சாலே போதும் எலக்ட்ரானிக் மீடியாவோட அவேர்னஸ்க்கு. ஓகே, ஸோ படிக்காதவங்க கூட நியூஸ் பார்த்தாங்க அப்படின்னா நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் வந்து படிக்காதவங்க கிட்ட நீங்கள் நியூஸ் பேப்பர் கொடுத்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு முடியாது. இந்த டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்னா அது நியூஸ் பேப்பர், பிரிண்ட் மீடியா தான். அவங்க வந்து நியூஸை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து லோக்கல், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறாங்க. ஆனால் ரீடிங் நாலேஜ் அப்சல்யூட்லி நெசசரி. எலக்ட்ரானிக் மீடியா வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை அட் அ டைமில் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மூலமாக நம்மளால் ரீச் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணுது. ரேடியோ, டெலிவிஷன், இன்டர்நெட் இதெல்லாம் வந்து மக்களுக்கு அவேர்னஸ், நேஷ்னல் பாலிசிஸ் பற்றி, வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி எல்லாமே எடுத்துக்கலாம். ரேடியோவில் மன் கி பாத் மூலமாக பிரைம் மினிஸ்டர் நம்மகிட்ட பேசுகிறாரு, அது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியா, மாஸ் கம்யூனிகேஷன். டெலிவிஷனில் பேசுகிறாங்க நம்மகிட்ட, அது ஒரு எக்ஸாம்பிள். இன்டர்நெட்டில் நான் உங்ககிட்ட இவ்வளோ பீப்புளை நான் ரீச் பண்ணுறேன், அது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அதே மாதிரி ரீடிங் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் நம்மளோட நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும்னா.
ஜஸ்ட் ஆடியோ வீடியோ விஷுவல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் எலக்ட்ரானிக் மீடியா கம்யூனிகேஷனுக்கு. Roadways and railways. Roadways are highly suitable for short distances and services. Railways are highly suitable for long distance services. Most common mode of transport, easy, cheap to construct and maintain. Construction depend upon the climatic and physical factors like terrain, costly when compared with roadways. Okay. So உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா roadways, railways. Roadways பார்த்தீங்கன்னா வந்து it is very much suitable for short distances. ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா வந்து லாங் டிஸ்டன்ஸ் தான் வெரி மச் சூட்டபிள். மோஸ்ட் காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் ரோட்வேஸ் தான். ஈஸியாக நம்ம கம்யூட் பண்ணிக்கலாம். டோர் டு டோர் சர்வீஸ் தரணும்னா அது ரோட்வேஸ் தான். அதே வந்து லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் தாண்டி போகணும், ஃபிசிக்கல் டெரைன், கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸு இது எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி மலைகளை தாண்டி போகணும். அந்த மாதிரி வந்து நம்ம டெரைன் வந்து அன்ஈவனாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது பல ஏரியாவை க்ராஸ் பண்ணி போனோம்னா ரயில்வேஸ் தான் அப்சல்யூட்லி யூஸ்ஃபுல். ஓகே, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வச்சு நேஷ்னல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், வில்லேஜ் ரோட்ஸ், பார்டர் ரோட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ், எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் இப்படி எல்லாம் டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காங்க. அதே வந்து ப்ராட் கேஜ், மீட்டர் கேஜ், நேரோ கேஜ், லைட் கேஜ் இந்த மாதிரி வந்து ரோட்வேஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ ஹைலி சூட்டபிள் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ்னா ரோட்வேஸ், லாங் டிஸ்டன்ஸ்னா ரயில்வேஸ். Easy door-to-door service, easy mode of transport, cheap mode of transport and easy to construct and maintain வந்து roadways. very cost effective-ஆக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும் to construct and maintain. and physical features-க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ட்ராவலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த மலையை வந்து நல்லா துளைச்சு அது வழியாக ஒரு டனல் பில்ட் பண்ணி தான் ரயில்வேஸ் ட்ராக் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸோட டிஸ்டர்பன்சஸ் நிறைய இருக்கும். அதனால் very expensive to construct and maintain when compared to roadways. Okay, so roadways வந்து உங்களுக்கு national highways, state highways, district roads, village road, border roads, international highways, expressways னு classify பண்றாங்க. railways வந்து broad gauge, meter gauge, narrow gauge, light gauge னு mention பண்றாங்க. Okay, so door to door service நமக்கு எங்க possible, roadways ல possible. roadways தான் வந்து second longest network in the world. So railways வந்து second largest in Asia and second largest in the world. railwaysல door to door service provide பண்ண முடியாது. Okay, so waterways வந்து oldest cheapest mode of transportation. airways வந்து modern costliest mode of transportation. நம்ம நினச்சோன்னா இப்போ டக்குன்னு ஃப்ளைட் ஏறி டக்குன்னு பெங்களூர் போயிடலாம், 1 hour, half an hour டக்குன்னு சென்னை போயிடலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னா அது ஏர்வேஸ் தான். ஓகே, மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் கேரிங் பல்கி அண்ட் ஹெவி மெட்டீரியல்ஸ் வந்து வாட்டர்வேஸ். ஷிப்பில், கடலில், கப்பலில் நல்லா பல்கி மெட்டீரியல்ஸ், ஹெவி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கேரி பண்ணிட்டு போகலாம். லிமிட்டட் வெயிட் தான் கேரி பண்ண முடியும். ரொம்ப ஹெவி பல்கி மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ளைட்டில் கேரி பண்ண முடியாது. நமக்கு ஃப்ளைட்டில் ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்கல்ல, இவ்வளோ லக்கேஜ் தான் கேரி பண்ணணும் அப்படின்னு. எஸ், ஹோப் யூ ரிமெம்பர் இட். So 2 types of inland waterways, river and backwaters, oceanic canals. So this is about coastal areas. இதெல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வாட்டர்வேஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இன்லேண்டுக்குள்ளேயே ஷிப்பிங் பண்ணலாம். அதாவது இன் ரிவர்ஸு, பேக் வாட்டர்ஸு, கெனால்ஸு இது எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம ஷிப்பிங் பண்ணலாம். இல்லைனா ஓஷனிக் ரூட்ஸு, கோஸ்டல் ஏரியாஸ் அங்கேயும் ஷிப்பிங் பண்ணலாம். இதான் வந்து 2 ways. டொமஸ்டிக் ஏர். ஸோ டொமஸ்டிக் ஏர் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி அப்படி பண்ணணும்னா இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ், கண்ட்ரிக்குள்ளேயே பண்ணணும்னா டொமஸ்டிக் ஏர்வேஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாசிபிள் இன் ஏர்வேஸ். ஓகே, ஸோ இன்டர்னல் ட்ரேட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட். நம்ம கண்ட்ரிக்குள்ளே நம்ம பண்ணிக்கிற ட்ரேடு வந்து இன்டர்னல் ட்ரேடு. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம ரிசோர்ஸஸ் வரவழைச்சு வியாபாரம் பண்ணிக்கிறது வந்து இன்டர்னல் ட்ரேடு. நம்ம கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறோமா, அது இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறோமா, அது இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. ஓகே, ஸோ இப்போ கரண்ட் அஃபேராக சொல்லணுன்னா நம்மளோட வார் டைம் வந்து போயிட்டுருக்கு. நம்ம எல்லாமே இந்த அரப் கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் அவர் பெட்ரோலியம் அண்ட் குக்கிங் கேஸ் எல்லாத்துக்கும். இப்போது ரியல் எக்ஸாம்பிளாக நான் வந்து வீட்டுக்கு கேஸ் புக் பண்ணும்போது எனக்கு கிடைக்கல. ஓகே, ஸோ நீங்கள் வந்து தான் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேஸ் யூசேஜ் எல்லாமே கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஓவரால் அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன். கேஸ் யூசேஜ் எல்லாமே நம்ம கம்மி பண்ணிடணும். அண்ட் நிறையவே நம்ம வந்து கொஞ்சம் கன்சர்வ் பண்ணி எனர்ஜியெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கணும். திஸ் பீரியட் வி வில் ஃபேஸ் சம் ஷார்ட்டேஜஸ். லெட் அஸ் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஓகே, யா. ஸோ நம்ம வந்து அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம்.
அவங்களுக்கு நம்மளால் அவங்க வந்து வார் டைமில் இருக்கிறதுனால நமக்கு இங்கே பயங்கர இம்பேக்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக கேஸ் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடோ எக்ஸாம்பிள். நாம் வந்து நம்மளோடதுலேருந்து வெளியே கண்ட்ரிக்கு தந்தோன்னா அது எக்ஸ்போர்ட்டு. ஓகே, எஸ், ட்ரேட் இஸ் கேரிட் ஆன் வித்தின் த டொமஸ்டிக் கண்ட்ரினா இன்டர்னல் ட்ரேட். லேண்ட் டிரான்ஸ்போர்ட், ரோட்வேஸ், ரயில்வேஸ் தான் வந்து இன்டர்னல் ட்ரேடுக்கு மேஜர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நம்மளோட இந்தியாவுக்குள்ளேயே பண்ணிக்கிறோன்னா லோக்கல் கரன்சியை யூஸ் பண்ணிக்கலாம். அதே இன்டர்நேஷ்னல் ட்ரேடுனா வந்து ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இடையில நடக்கக்கூடியது தான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. வாட்டர்வேஸ், ஏர்வேஸ் இதெல்லாம் தான் வந்து பெஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், கண்ட்ரி டு கண்ட்ரிங்கிறதுனால. ஃபாரின் கரன்சிஸ் இன்வால்வ், ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாரின் கரன்சி இன்வால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, எஸ், ஸோ எவ்ரிபடி ரீட் இட். யா, internal trade, international trade. Trade is carried on within the domestic territory. Trade is carried on between two or more countries. Land transport plays the major role. Roadways and railways, waterways and airways plays the vital role in international trade. Local currency is used in internal trade. Foreign currency is involved in international trade. Internal trade helps to promote a balanced regional growth. International trade helps to promote countries' economy and raise the standard of living. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடு தான் வந்து பெஸ்ட் சூட்டபிள். நம்மளோட இந்தியாவோட பர்சனலாக கண்ட்ரியோட ரீஜனல் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்டர்னல் ட்ரேட் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே, எஸ், ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. யா, ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் அ கண்டினியூஸ் ரேஞ்ச். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் இர்ரெகுலர் ரேஞ்ச். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோதாவரி, காவேரி, ஸோ உங்களுக்கு மகாநதி, இந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டனை வந்து டைசெக்ட் பண்ணி உள்ளே ஒரு பாத்வே ஃபார்ம் பண்ணி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் எ டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச் அண்ட் அன் irregular one. It is dissected at many places by rivers which drain into the Bay of Bengal. Its height ranges from 1100 to 1600 meters. Okay. Tamil Nadu receives low rainfall during southwest monsoon. சவுத்வெஸ்ட் மான்சூன் டைமில் தமிழ்நாடுக்கு வந்து ரொம்ப லோ ரெயின்ஃபாலாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு வந்து சவுத்வெஸ்ட் மான்சூனோட நார்த் ஈஸ்ட் மான்சூன்லேருந்து தான் நமக்கு 75% ஆஃப் ரெயின்ஃபால் கிடைக்கிது தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, எஸ், அண்ட் ஆல்சோ நீங்கள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுவோட வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து மறைச்சிருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் see here, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. ஓகேவா, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து மான்சூன் விண்ட் வந்து இப்படி ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து விண்ட்வர்டு சைடு. ஸோ இப்படி வந்து நம்மளோட சவுத் வெஸ்ட் மான்சூனோட டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஓகே, சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் வந்து இப்படி ட்ராவல் ஆகுது விண்ட்வர்ட் சைடு. இது வந்து விண்ட்வர்ட் சைடு ஆஃப் த மவுண்டன். இந்த மவுண்டனோட இந்த சைடு வந்து விண்ட்வர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி கீழே டிசெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த சைடு வந்து லீவர்ட் சைடு ஆஃப் த மவுண்டன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம ஏரில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து விண்ட்வர்ட் சைடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற மான்சூன் வந்து மவுண்டனோட பீக்கு அந்த ஹை ஆல்டிடியூட் ரீச் பண்ணும்போது என்ன பண்ணும், நம்ம வந்து கண்டென்ஸ் ஆகி க்ளவுட் ஃபார்ம் பண்ணி அங்கே ப்ரெசிபிடேஷன் ஆகிடும். ரெயின்ஃபாலை வந்து விண்ட்வர்ட் சைடுக்கு தந்துடும். ஓகே, ஸோ இங்கே ஃபுல்லாக ரெயின்ஃபால் ஆகிடும் விண்ட்வர்ட் சைடில். ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து மாய்ஸ்சர் எல்லாத்தையும் கிராப் பண்ணிவிட்டு மேலே க்ளவுடை ஃபார்ம் பண்ணி விண்ட்வர்ட் சைட்லேயே ரெயினை கொட்டி முடிச்சிடுது. ஸோ நமக்கு என்ன ஆகுது, லீவர்ட் சைடில் வரும்போது ரெயினே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இட் இஸ் அ வெரி ட்ரை மான்சூனாக நமக்கு வந்து தமிழ்நாடு சைடுக்கு தெரியுது. இப்போ இந்தியா அப்படியோட மேப் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இங்கே இருக்குன்னா தமிழ்நாடு எங்கே இருக்குது,
தமிழ்நாடு இங்கே இருக்குது. ஸோ விண்வர்ட் சைடு, இந்த சைடு இருக்கிற ஸ்டேட்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா, கேரளா, இந்த சைட்ஸ் இருக்கிற ஸ்டேட்டுக்கெல்லாம் ரெயின்ஃபால் கிடைக்குது. ஸோ இந்த சைடு இருக்கிற ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து ரெயின்ஃபால் கிடைக்க மாட்டேங்குது சவுத் வெஸ்ட் மான்சூன்லேருந்து. ஏன்னா நம்ம லீவர்ட் சைடில் இருக்கோம். ஓகே, எஸ், கிளியர் எவ்ரிபடி? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸோட லீவர்ட் சைடில் தமிழ்நாடு இருக்கிறதுனால நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன்லேருந்து ரெயின்ஃபால் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன் இருக்குது, சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்படி ப்ளோ ஆகுது, ப்ளோ ஆகி வெஸ்டர்ன் காட்ஸோட விண்ட்வர்ட் சைட்லேயே எல்லா ரெயினையும் கொட்டி தீத்துருது. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸுக்கு லெஃப்டில் இருக்கிற ஸ்டேட்ஸ் அதாவது ஒரு கொங்கன் கோஸ்ட், கேனரா கோஸ்ட், மலபார் கோஸ்ட், அந்த கோஸ்டல் ஏரியாஸ், வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக சவுத் வெஸ்ட் மான்சூன்லேருந்து ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடு வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட லீவர்ட் சைடில் இருக்கிறதுனால, ரைட் சைடில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ட்ரையான விண்ட் தான் கிடைக்குது, நமக்கு பெருசாக மழை வர மாட்டேங்குது சவுத் வெஸ்ட் மான்சூன்லேருந்து. ஓகே, எஸ். தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் இன் த ரெயின் ஷேடோ ரீஜன். லீவர்ட் சைடுனா என்ன? ரெயின் ஷேடோ ரீஜன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் இன் த ரெயின் ஷேடோ ரீஜன் ஆஃப் த wind which blows from Arabian Sea. As a result, Tamil Nadu receives lower rainfall during the southwest monsoon. Okay, southwest monsoon லேருந்து low rainfall தான் கிடைக்குது. Alluvial soil, fertile soil. Alluvial soil is formed in the deposition of silt by the rivers. Alluvial soils are generally fertile as they are rich in minerals such as lime, potassium, magnesium, nitrogen and phosphoric acid. So it is deficit in nitrogen humus. It is porous and loamy. ஸோ ரிவர் ஃபார்மேஷன் நான் சொல்லியிருக்கேன், மவுண்டன்லேருந்து தண்ணி வந்து கீழே இறங்கி சில்டேஷன் ப்ராசஸில் தான் வந்து அல்லுவியல் சாயில் ஃபார்ம் ஆகுது. அல்லுவியல் சாயில் ரொம்ப ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும், டெபாசிஷன் ஆஃப் சில்ட் நடக்குது. ஸோ நைட்ரஜன், மெக்னீஷியம், பொட்டாசியம் இதெல்லாமே ரிச்சான இருக்கிற அவைலபிள் மினரல்ஸாக அந்த அல்லுவியல் சாயில் இருக்கிறதுனால ரொம்பவே ஃபர்டைலாக இருக்குது, ரொம்பவே வளமான சாயிலாக இருக்குது அல்லுவியல் சாயில். ஸோ கடலூர் இஸ் அ மல்டி-ப்ரோன் டிசாஸ்டர் ஜோன். கடலூர் இஸ் அ மல்டி-ப்ரோன் disaster zone because it is under the very high cyclone prone zone and flood prone zone. Cyclones வரலாம், floods வரலாம். Moreover, it is a coastal area often affected by the vulnerable and natural disasters. அதனால தான் வந்து it is a multi-prone disaster zone. Kadalur is a multi-prone disaster zone. So கடலூர்ல high chances of cyclones and floods ரெண்டுமே இருக்கு. கடலூர் is a multi-prone disaster zone because it is located under the very high cyclone prone and flood prone area. கரெக்டா? ஸோ நல்லா புயலும் அடிக்கலாம், நல்லா வெள்ளமும் வரலாம். ஓகே, moreover it is a coastal area often affected by the vulnerable natural disasters. ஸோ கடலோர பகுதியில் இருக்கிற கடலூரில் எப்போ வேணால் புயலும் எப்போ வேணால் ஃப்ளட் வெள்ளமும் வரலாங்கிறதுனால கடலூர் இஸ் அ மல்டி ப்ரோன் டிசாஸ்டர் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு ரீசன்ஸ் தான். இட் இஸ் சைக்ளோன் அண்ட் ஃப்ளட் ப்ரோன் ஏரியா, கோஸ்டல் ஏரியா. ஓகே, ட்ராபிக்கல் எவர்கிரீன், ட்ராபிக்கல் ரெசிடியூஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியாவில், அதாவது 200 சென்டிமீட்டருக்கு மேலே ரெயின்ஃபால் தரக்கூடிய ஏரியாவில் தான் ட்ராபிக்கல் எவர்கிரீன் இருக்கும். ட்ராபிக்கல் ரெசிடியூஸ் வந்து 100 to 200 சென்டிமீட்டர் ஏரியாவில் இருக்கும், மாடரேட் ரெயின்ஃபால். அண்ட் டென்ஸு மல்டி லேயர்டு ஃபாரஸ்ட்டு. Deciduous வந்து உங்களுக்கு it will shed their leaf in the early summer and spring. And cinnamon, malabar, ironwood, kindle, jamun இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து it's the tree of evergreen forest. Western Ghats ஓட slopes, கன்னியாகுமரி, நீல்கிரிஸ், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் we have there evergreen forest. And semi evergreen, இந்த சர்வராயன், கொல்லிமலை, பச்சைமலை, ஈஸ்டர்ன் காட்ஸ் இங்கெல்லாம் வந்து டெசிடியூஸ் ஃபாரஸ்ட் பார்க்கலாம். வுட், பேம்பூ, டாக் டீக், சில்க் காட்டன் இதெல்லாம் வந்து யூ கேன் ஃபைண்ட் எஸ் டெசிடியூஸ் ட்ரீஸ். ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். ஸோ ஹியூமன் ஜியோகிராஃபி லாஸ்ட் சாப்டர். ஃபார்மர்ஸ் ஸ்விட்ச் ஓவர் ஃப்ரம் இன்ஆர்கானிக் டு ஆர்கானிக் ஃபார்மிங். ரீசன் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்கில் நிறைய ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி மண்ணை வந்து பொல்யூட் பண்ணி, சாயிலை வந்து ரொம்ப பொல்யூட் பண்ணி நம்ம க்ராப்ஸையும் டீக்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஆர்கானிக் மெத்தட் போயிட்டோம். அண்ட் ஆர்கானிக் மெத்தடில் கிருஷி சஞ்சாய், ஸோ நிறைய கவர்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது ஆர்கானிக் ஃபார்மிங்கை ப்ரமோட் பண்ணுற மாதிரி. டு ப்ரமோட் ஆர்கானிக் ஃபார்மிங், சென்ட்ரல் ஸ்கீம்
National Project on Organic Farming was launched. Okay, easy. National Project on Organic Farming launch பண்ணாங்க. In organic farming, synthetic fertilizers, pesticides, growth regulators are not used. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. Synthetic fertilizers, pesticides, growth regulators are not used. Farmers rely on crop rotation, crop residues, animal manure, off-farm organic waste, and biological pest control to maintain soil productivity. So soil productivity அதாவது அந்த சாயிலோட crops கொடுக்கக்கூடிய தன்மை, that is soil productivity, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு farmers rely on crop rotation, crop residue, animal manure, off-farm organic waste, biological pest control இது எல்லாத்தையும் ரிலை பண்ணாங்க, இது எல்லாத்தையும் நம்பினாங்க. Cities are largely populated than village. Of course, now it's very obvious la. So village விட cities ஏன் population அதிகமாக இருக்குது? Employment opportunities, வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. village விட cities-ல நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது, நல்ல உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப நல்லா டெவலப்டாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து வாட் எவர் ஃபெசிலிட்டிஸ் யூ சி, இட் இஸ் மச் மோர் ஈஸிலி ஆக்சசபிள் இன் அ city when compared to a village, right? Cities are densely populated than the villages because of several facilities like education, recreation, medical, and mainly employment opportunities in various sectors to earn for their livelihood. So அவங்களோட livelihood earn பண்ணுறதுக்கு வந்து cities தான் வந்து very 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 easily accessible. education, recreation இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபன், மால் போகிறது, சினிமா போகிறது, ரெசார்ட்ஸ் போகிறது, இந்த மாதிரி மெடிக்கல்னால ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, மெயின்லி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லா சிட்டிஸில் நல்லா இருக்கிறதுனால நம்ம வந்து வில்லேஜஸை விட சிட்டிஸ் நல்ல டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்குது. கரூர் இஸ் கால்ட் த டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஏன்? Karur is a well-known industrial center and the city is famous for cottage and handloom, kaithari, handloom textiles. It exports all kinds of textile items all over the world. So Karur, Tirupur இதெல்லாம் வந்து textile capital சொல்லுவோம். இந்த ஏரியாவிலேருந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நடக்குது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். மோஸ்ட்லி ஸ்டாம்பீட் அக்கர்ஸ் இன் டெம்பிள். ஸ்டாம்பீட்னா வந்து அப்படி மிதிச்சு நெரிசல் பண்ணுறாங்கல்ல. ஸோ ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து பீப்புள், thousands of lakhs of people எல்லாம் கேதர் ஆகிறதுனால, அன்கண்ட்ரோல் க்ரௌட்ஸ் இருக்கிறதுனால தள்ளி நெரிச்சு அப்படி ரொம்ப நெரிசலாகி ஒரு பேக்டு சுச்சுவேஷனில் மூச்சு திணறி அந்த மாதிரி அந்த நெரிசலாகி ஸ்டாம்பீட் மிதி அடிப்பட்டு நிறைய பேர் இறந்து போகிறது, நிறைய பேருக்கு வந்து ப்ரீதிங் இஷ்யூஸ் வருது, இதெல்லாமே நடக்குது. ஸோ marine fishing, inland fishing, you know this already. Fishing carried seashore is marine fishing. Fishing carried in lakes, rivers, ponds, estuaries, backwaters, inland fishing. So marine fishes என்னெல்லாம்னா sharks, sura, flying fish, conch, catfish, silver bellies, crabs. Inland fishingல காப்பு, திலாப்பியா, ரோகு, கத்லா. ஸோ கத்லா மீன், ரோகு மீன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. மிருகால், பார்பூஸ், இதெல்லாம் ஆயிஸ்டர்ஸ், ப்ரான், எறா, இதெல்லாம் வந்து இன்லேண்ட் ஃபிஷிங். ஓகே. லார்ஜ் மெக்கனைஸ்டு போட்ஸ், நல்லா மெஷினரி மாதிரி மெக்கனைஸ்டு போட்ஸை யூஸ் பண்ணுவாங்க கடலில் போய் மீன் எடுக்கிறதுக்கு. கட்டுமரத்து கப்பல், அந்த மாதிரி கேட்டமரான், டீசல் போட்ஸ், அந்த மாதிரி நார்மல் போட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இன்லேண்ட் ஃபிஷிங்க்கு. சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ராமநாதபுரம் இதெல்லாம் மேஜர் ஃபார் மரைன் ஃபிஷிங். வெள்ளூர் லீட்ஸ் இன் இன்லேண்ட் ஃபிஷிங் production, followed by Kadalur, Sivagangai and Vizhinjam districts. So food crops, non-food crops, staple food, paddy, millet, pulses, இதெல்லாம் food crops. Oil seeds, sugar cane, cotton, plantation crops, இந்த coffee, tea இதெல்லாம் வந்து non-food crops. So the food cropsனு சொல்லும்போது மேஜராக அரிசி, கோதுமை, அதுக்கப்புறம் வந்து பல்சஸ், தானியங்கள் இதெல்லாம் தான் மேஜர் ஃபுட் கிராப்ஸ். ஓகே. This form the major source of regular diet. Regular diet இது எல்லாமே கண்டிப்பாக வேணும். Mainly used for commercial purpose, cash crops. So non-food crops are also called as cash crops. ஸோ இது வந்து கமர்ஷியலாக பிஸ்னஸ்க்கு மட்டுமே தான் இந்த சுகர் கேன், ஆயிலு, காட்டனு, பிளான்டேஷன் க்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனால
கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி க்ரோன் அண்டர் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், த எக்ஸஸ் இஸ் கிவன் ஃபார் சேல். ஸோ ஃபுட் கிராப்ஸ் வந்து அவங்களுக்கு சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னா அவங்க அந்த ஃபார்மரோட ஃபேமிலியோட நீட்ஸ்க்கு சோ பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி அது பண்ணுறது ப்ராக்டிஸ் தான் வந்து சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். அந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கில் வந்து அவங்க ஃபேமிலிக்கு அளவாக விதைப்பாங்க, அறுவடை பண்ணுவாங்க. அதை மீறி எக்ஸஸாக வந்துச்சுன்னா அதை வந்து மார்க்கெட்டில் பிஸ்னஸாக பண்ணுவாங்க. ஸோ மெயின் ஃபோக்கஸ் அவங்களுக்கு அளவாக பண்ணிக்கிறது தான். மோஸ்ட்லி க்ரோன் அண்ட் கமர்ஷியல் ஃபார்மிங் மெயின்லி யூஸ்ட் ஃபார் அக்ரோ பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபுட் க்ராப்ஸில் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கமர்ஷியல் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரோ பேஸ்ட் அக்ரிகல்ச்சரல் சம்மந்தமாக பேஸ்டான இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த கமர்ஷியல் ஃபார்மிங் தான் யூஸ் ஆகும். சர்ஃபேஸ் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர். ஸோ வாட்டர் அவைலபிலிட்டி ஆன் த சர்ஃபேஸ், ஓகே, லேக்ஸு, பாண்ட்ஸு, ரிவர்ஸு, ஸ்ட்ரீமு, ரிசர்வாய்ஸ் இதெல்லாம் வந்து ஆன் த சர்ஃபேஸ். கிரவுண்ட் வாட்டர் வந்து வாட்டர் ஃபவுண்ட் அண்டர் கிரவுண்ட் அட் டீப் இன் லார்ஜ் aquifers, porous rock layers by seeping the soil. So உங்களுக்கு ground water is found under the ground, surface water is found on the surface. இது போதும். Surface water is put into various uses like drinking, hydel power, irrigation, etc. Water has to be pumped out by well, deep drilling a deep well. Okay, so ground water na நல்லா கிணறு மாதிரி உள்ள வெட்டி அப்புறம் தான் பம்ப் பண்ண முடியும் வாட்டர். Yes, surface water, ground water. Hope you understood everything. So எல்லாமே வந்துட்டு surface water வந்து it is not reliable, ground water வந்து reliable. Surface water வந்து பொல்யூட்டடாக இருக்கிறதுனால, ground water வந்து மோஸ்ட்லி பொல்யூட்டட் டெப்த்னால. ஓகே, ரெண்டுமே பொல்யூட்டட் தான். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால பொல்யூட் ஆகிருக்கும் கிரவுண்ட் வாட்டர், டெப்த்னால பொல்யூட் ஆகிருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால சர்ஃபேஸ் வாட்டர் பொல்யூட் ஆகிருக்கும், டெப்த் ஆழத்தினால கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட் ஆகிருக்கும். ஓகே, எஸ், அண்ட் தட்ஸ் ஹவ் வி கம் டு த end of this session மக்களே. ஸோ நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய important questions. So give reasons and distinguish between கம்ப்ளீட்டாக ஒன் ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணியாச்சு இந்த ஃபுல் செஷனில். ஸோ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஃபவுண்ட் திஸ் செஷன் வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் உங்களோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோ அண்ட் கிளிக் த லிங்க் அண்ட் டவுன்லோட் த PDF எவ்ரிபடி. ஹோப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் ரிவிஷன் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். எவ்ரிபடி நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். And see you all the very best.